அத்தியாயம் 1. வானம் நிலக்கரி சுரங்கத்திலிருந்து வெளிவந்து முகம் கழுவுவதை மெல்ல தலை நீட்டி பார்த்த சூரியன் சரியாக பார்க்க முடியாமல் கொசுவலை காட்சியாக்கி வைத்திருந்த பனித்திரை மேல் கோபம் கொண்டு விழிகள் சிவக்க கடல் வீட்டிலிருந்து புறப்பட்டதற்காக பறவைகள் குரல்களால் கைத்தட்டின. பின்னிரவில் பெய்த மழை, கடற்கரை மணல்வெளியில் லட்சம் மனிதர்கள் எழுதி வைத்திருந்த காலடி கவிதைகள் அரித்து போனதற்காக வருத்தப்பட்டு கூட்டம் கூட்டமாக அலைகள் வந்து ஆறுதல் சொல்லி சென்றன. கடற்கரையை சுத்தமாக வைத்திருப்பதை தங்கள் அமைப்பின் கொள்கையாக வைத்திருக்கும் சில இளைஞர்கள் அடையாள அட்டையுடன் வந்து நேற்று யார் யாரோ குடித்து வீசின குளிர்பான கோப்பைகளையும் தின்று வீசின பாப்கார்ன் அட்டை கூம்புகளையும் பொறுக்கி கொண்டிருந்தார்கள். அழகான தரை ஓடுகள் பதிக்கப்பட்ட நடப்போருக்கான நீளமான பாதையில் ஆரோக்கிய தாகத்துடன் மனிதர்கள் இயங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர் தன் பொசு பொசு நாய் குவியலை 10 அடி தாண்டி விலகிவிடாமல் ஒளி குறிப்பால் அதட்டி அடக்கியபடி நடந்தார். இவர் புலர்ந்தும் புலராத காலையிலும் குளித்து எண்ணெய் போட்டு தலை சீவி வரும் வழியில் விநாயகரை வணங்கி திருநீறு இட்டுக்கொண்டு வியர்வை குளியலுடன் குதி ஓட்டத்தில் இருந்தார். அவர் கையடக்க குச்சியை இடம் வலம் மாற்றியபடி, ரஷ்யால கம்யூனிசம் ஏன் தோத்து போச்சுன்னா என்று அருகில் கொட்டாவி ஆசாமியிடம் சொல்லி நடந்தார். இவர் கட்டச்சுவரில் கடலுக்கு முதுகு காட்டி அமர்ந்து அருகம்புல் சாறு பருகியபடி, இப்படி கடலை பார்த்த மாதிரி ஒரு வீடு நமக்கு அமைஞ்சா என்று கற்பனையில் இருந்தார். ஜன்னல் கண்ணாடியில் வழுக்கி விழுந்த ஒற்றை துளியாய் சத்தமின்றி வழுக்கி கொண்டு வந்த அந்த நீளமான கார் நிறுத்துமிடம் தேடியது. நான் இறங்கிக்கிறேன் மதி, நீ இடம் பார்த்து நிறுத்திக்கோ. ஜீவபாலன் இறங்கி கொண்டார். உயர்ந்த ரக உடை வெள்ளையோ வெள்ளையாய் அவரை சோப்புத்தூள் விளம்பர மனிதனாக காட்டியது. முந்தா நாள் டென்னிஸ் ஆடிய போது நரம்பு திருகி கொண்டதற்கு மணிக்கட்டில் ஓட்டைகள் கொண்ட பிளாஸ்திரி ஒட்டியிருந்தார். யாரையும் நிமிர்ந்து பார்க்க அவசியமில்லாத உயரம், 50 கூட்டல் குறி வயதிற்கான நரை கலப்படம் தலையில், மீசையில், புருவங்களில், காது மடல் ரோமங்களில் இருக்க சாயம் உபயோகிப்பதில்லை என்பது தெரிந்தது. சரத்குமாருக்கு இருப்பது மாதிரி தாடை நடுவில் களிமண் பிள்ளையாரின் தொப்புள் போல ஒரு பள்ளம். இன்னும் 2 வருடங்களில் இதே மாதிரி தினமும் நடந்தால் இந்த தொந்தியும் கரைந்துவிடும். ஜீவபாலன் கைகளை வீசி நடக்க எதிர்பட்ட பலர் அவரை கும்பிடு வைத்தார்கள். சிலர் சிரிப்பு மட்டும், வெகு சிலர் நல்ல காலைக்கு வாழ்த்து சொன்னார்கள். ஜீவபாலனை உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. நீங்கள் இசை பிரியரா? ஆமா ஆமா. எனில் காசு போட்டு கேசட் வாங்கி கேட்பவரா? ஆமா ஆமா. எனில் உங்களுக்கு ரஞ்சனி ஆடியோ நிறுவனம் தெரியும். எங்கே இருக்கிறது என்று தெரியாவிட்டாலும் புல்லாங்குழலை எம்பளமாக கொண்டு ஒரு ரஞ்சனி ஆடியோ நிறுவனம் இருப்பது தெரியும். போன திங்கள் நையாண்டி தர்பார் பார்த்தவர்களுக்கு அந்த நிறுவனத்தின் அதிபரான இந்த ஜீவபாலனின் முகமும் அறிமுகமாகி இருக்கும். கேசட் ரிலீஸ் செய்கிறப்போ ஒரு விலை வச்சுட்டு 10 நாள் கழிச்சு தொபக்கடீர்னு பாதி விலைக்கு வந்துடுறீங்க. அப்போ முதல்ல வாங்கினவன் எல்லாம் முட்டாளா என்ற கேள்விக்கு ஜீவபாலன் தன் அமர்ந்த நிலையை சற்றே மாற்றி அமைத்து கைகளால் இல்லாத கஞ்சாவை கசக்கி, அப்படி சொல்ல முடியாது என்று பதிலுக்கு தவித்ததையும் சிலர் ரசித்திருக்கலாம். அப்புறம் நிகழ்ச்சி முடிந்து காரில் திரும்பும்போது தனது செக்ரட்டரி மனோஜிடம், இந்த புரோகிராமுக்கு ஒத்துக்கிட்டதே தப்புயா என்று சிகப்பாக செப்பியது அவர்கள் தவிர டிரைவருக்கு மட்டுமே தெரியும். ஜீவபாலனின் மிக நவீன இயந்திரங்கள் கொண்ட ஒளிப்பதிவு கூடத்தின் அழகோ அழகான அலுவலகத்தில் வரவேற்பாளினி ஷியாமா. கழுத்தின் ஓரத்தில் ஒரு பருவோ அல்லது மருவோ. ஜீவபாலன் 2000 முடிவதற்குள் திறக்க திட்டமிட்டுள்ள 2 டப்பிங் தியேட்டர்கள் மற்றும் ஒரு ப்ரீவியூ தியேட்டரில் இன்னும் சாரம் பிரிக்காமல் உள்வேலைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திறப்பு விழாவுக்கு தேதி கேட்டு பல தேசிய விருதுகள் பெற்ற நடிகர் பின்னால் அலைந்து கொண்டிருக்கிறார். இவருக்கு பள்ளிக்கரணையில் ஏக்கரா கணக்கில் தோட்டம் மற்றும் குட்டி நீச்சல் குளம் கொண்ட தோட்ட வீடும் உண்டு. ஞாயிறுகளில் மகள் ரஞ்சனியுடன் அங்கே போய் நட்ட பலாக்கன்று இன்னும் இலை விடவில்லையே என்று கவலைப்படுவார். பெரிய மோட்டாரை போட்டுவிட்டு அடர்த்தியாய் பாயும் தண்ணீரில் குளிப்பார். மரத்துக்கும் ஜூலா கட்டி படுத்துக்கொண்டு காதோடு கேட்டு புதிய குரல்களை பரிசீலிப்பார். இவர் பல கிளப்புகளில் அங்கத்தினர். நட்சத்திர ஹோட்டல்களில் தட்டையந்தி போட்டுக்கொள்கிற விருந்துகளின் போது, மற்றவர்கள் மனைவிகளுடன் வரும்போது, 2 லார்ஜ் உள்ளே போன சந்தர்ப்பங்களில் மட்டும் இன்னொரு கல்யாணத்தை பற்றி யோசித்திருக்கிறார். மகள் ரஞ்சனியை நினைத்து கொண்டு உடனுக்குடன் அந்த எண்ணத்தை அளித்திருக்கிறார். ரஞ்சனிக்கு வயது 20, அழகான பெண். ஆனால் இந்த ஆனால் விளக்கத்தை அப்புறம் பார்க்கலாம். தனது நடையை முடித்து கொண்டு காருக்கு வந்த ஜீவபாலனுக்கு தும்பைப்பூ துண்டை நீட்டினான் மதி. கூடவே செல்போன் கொடுத்தான். அவர் 3 அழைப்புகளை தவற விட்டிருப்பதாக அது மினுக்கி தெரிவித்தது. அழைத்தவரின் ஒவ்வொரு எண்ணாக பார்த்தார். 1. மதுசூதனன், இன்ஜினியர், கட்டடம் தொடர்பாக MMDA எழுப்பியுள்ள புதிய கேள்விகள் குறித்து பேசுவார். அது அவசரமில்லை. 2. விஜயராகவன், குடும்ப வக்கீல், ஒரு வட இந்திய நிறுவனத்துடன் போட இருக்கிற புதிய ஒப்பந்தம் குறித்து ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டிருக்கும்.
அவசரம்தான், ஆனால் அலுவலகம் சென்று பேசினால் போதும். 3. லாரா தத்தா, உலக அழகி, மும்பையிலிருந்து அழைத்திருக்கிறாள். அடுத்த மாதம் 5ஆம் தேதி இந்தியாவையே 4 மணி நேரம் கட்டி போடப் போகிற மாபெரும் இசை நிகழ்ச்சியை சென்னையில் ஏற்பாடு செய்திருக்கும் ஜீவபாலன் அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளினியாக செயல்பட லாரா தத்தாவை அணுகியிருக்கிறார். இது மிக மிக அவசரம். ஜீவபாலன் உடனே மும்பை எண் போட்டு காருக்குள் அமர்ந்து காத்திருந்தார். அழகியின் மேனேஜர் பேசினார். 5 நிமிட ஆங்கில உரையாடலில் லௌகீகம் பேசப்பட்டு அழகியின் சம்மதம் சொல்லப்பட்டது. எங்கே தங்க வைக்க வேண்டும், உடன் எத்தனை பேர் வருவார்கள், என்னென்ன வசதிகள் செய்து தர வேண்டும் போன்ற உபரி குறிப்புகளை தொலைநகலில் அனுப்புவதாக அந்த பக்கம் தெரிவித்தது. ஜீவபாலன் முகம் மலர்ந்தார். இந்த இசை நிகழ்ச்சிக்கு மியூசிக் 2000 என்று பெயரிட்டு ஊரெங்கும் காற்று கிழிக்க முடியாத வட்டங்களுடன் துணி பேனர்கள் பார்த்திருப்பீர்கள். பேக்கரி, பீஸா, புத்தக கேசட் நிறுவனங்களின் கண்ணாடி கதவுகளில் நீல் தாம்சனின் ஆளுயர ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டு எல்லா தொலைக்காட்சிகளிலும் ராஜீவ் மேனனின் தயாரிப்பில் 30 செகண்ட் விளம்பரம் அழுகாட்சி தொடர்களின் மத்தியில் துருத்தலாக மிரட்டி கொண்டிருக்கின்றன. நீல் தாம்சன் இன்றைக்கு உலகத்தையே இசையால் உய்வித்துக் கொண்டிருக்கும் லண்டன் கலைஞன். இவனது இசை நாடாக்களும் குறுந்தகடுகளும் ஆல்பங்களும் வெளியான 2வது நாள் கோடிக்கணக்கில் விற்கின்றன. அமெரிக்காவில் நீல் தாம்சன் 1, 2, 3 சொன்னால் தங்களையே சுட்டுக்கொள்ள லட்சம் இளைஞர்கள் இளைஞிகள் தயாராக இருக்கிறார்கள். நீல் தாம்சன் தன் சொந்த விமானத்தில்தான் பயணம் செய்கிறார். தனக்கென்று பிரத்யேகமாக பாதுகாப்பு படை வைத்திருக்கிறார். இசை நிகழ்ச்சியில் அவர் பயன்படுத்தும் கருவிகளுக்கும் உடைகளுக்கும் தனி கார்கோ விமானம் புக் செய்ய வேண்டும். அவர் தங்கும் நட்சத்திர ஹோட்டலில் உள்ள அத்தனை அறைகளும் புக் செய்ய வேண்டுமாம். 2 முறை திருமணம் செய்து பிரிந்து இப்போது ஒரு ஹாலிவுட் நடிகையை காதலிக்கிறார். ஆஸ்திரேலியாவில் நிகழ்ச்சி நடத்திய போது நீல் தாம்சன் தொடர்ச்சியாக 3 முறை தும்மினார் போன்ற செய்திகளை ராசிபலன் புத்தகம் தவிர மற்ற எல்லா பத்திரிகைகளிலும் எழுதிவிட்டார்கள். அப்பேற்பட்ட நீல் தாம்சனை முதல் முறையாக இந்தியாவுக்கு, அதிலும் சென்னைக்கு அழைத்து வந்து இசை நிகழ்ச்சி நடத்துவதென்றால் அதனால்தான் ஜீவபாலனை இப்போது எல்லோரும் புருவம் உயர்த்தி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஜீவபாலனுக்கு இன்றைய தினம் செய்ய வேண்டிய வேலைகளின் பட்டியலில் இன்னும் 2 சேர்க்க தோன்றவே காரில் வைத்திருந்த உள்ளங்கை கம்ப்யூட்டரில் எலக்ட்ரானிக் பென்சிலால் குறிப்புகள் எழுதினார். மூடி வைத்துவிட்டு காரின் பின் இருக்கைக்கு செல்வதற்காக கீழே இறங்கிய போது, ஹலோ ஜீவா என்று வந்தவர்தான் தமிழ் திரைப்படத்துறையில் முக்கிய புள்ளியான தேவபிரசாத். 3 தியேட்டர்கள் கொண்ட காம்ப்ளெக்ஸ், இந்தி ஆங்கில படங்களின் டிஸ்ட்ரிபியூஷன், எல்லா மொழிகளிலும் இதுவரை 74 படங்கள் தயாரித்துவிட்டு தற்சமயம் டிவிக்கு பேட்டிகள் மட்டுமே. ஹலோ பிரசாத், அழுத்தமாக கைகுலுக்கி கொண்டார்கள். மியூசிக் 2000 ப்ரோக்ராம் பற்றி தான் இப்போ சிட்டி முழுக்க ஜுரம். என் பேத்தி இப்போவே நொச்சு பண்ணுறாயா. இந்தியாவுக்கு வரமாட்டேன்னு பிடிவாதமாக இருந்தானே அவன், எப்படியா மடக்குனீங்க? எந்த அப்ரோச்சில் போகிறதுன்னு முடிவு செய்யவே 3 மாதம் ஆச்சு சார். லைவ் ரிலே ரைட்ஸ் யாருக்கு கொடுத்துருக்கீங்க? சவுத்தில் சன் குரூப், நார்த்தில் சோனி. பப்ளிசிட்டியில் வாரி விட்டுருக்கியா? செம்ம காசு பார்த்துடுவ. காசு அப்புறம் சார், யாரும் செய்யாததை செய்யணும். செஞ்சிட்டையா, இண்டஸ்ட்ரி பூரா ஓம் பேச்சு தான். தயாரிப்பில் இறங்க போகிறதா கேள்விப்பட்டேன். அப்படியா? ஒரு ஐடியா இருக்கு, இன்னும் ஷேப் பண்ணல. கலக்கற என்ற பெருமூச்சு உஷ்ணத்தில் ஒரு கப்பல் பொறாமை பதுங்கி இருந்தது. டிரைவர் மதி மீண்டும் செல்போன் எடுத்து வந்து மன்னிக்க சொல்லிவிட்டு நீட்ட பெயர் பார்த்த ஜீவபாலன் குழம்பினார். இவனா? இவன் எதற்கு என்னை அழைக்கிறான்? அத்தியாயம் 2. சுக்ரா என்பது அழைக்கும் பெயர். சுக்கிரன் என்பது பாஸ்போர்ட்டில் உள்ள பெயர். தவிர சுக்கி, கிரண், மாறன், விஸ்வா என்று எதற்கும் இருக்கட்டும் என்று 4 பாஸ்போர்ட் வைத்திருக்கிறான். சுக்ரா ஒரு கெட்ட பையன். பையன் என்றால் டவுசர் போட்டு கற்பனை வேண்டாம். மீசை இருக்கும், பெர்முடாஸ் போடும் 35 தொடப்போகிற பையன். கெட்டவன் என்றால் ஆச்சாரமான அகராதிப்படி என்னென்ன செய்வான்? சிகரெட், மது, பெண்கள். இந்த பட்டியல் எல்லாம் சுக்ராவின் பேண்ட் டிக்கெட் பாக்கெட்டுக்குள் அடங்கிவிடும். மேலும் இருக்கிற 4 பாக்கெட்டுகளில் வழிய வேறு பட்டியல்கள் வைத்திருப்பவன். சுக்ரா 10க்கும் 20க்கும் இடைப்பட்ட வயதுகளில் பல வகைப்பட்ட சிறை கம்பிகளை சந்தித்தவன். அப்புறம் ஞானம் பெற்று சிறைக்கு போகாமல் காரியம் மாற்றும் வித்தைகளில் சிறந்தவன். காவல்துறையில் இதோ வரப்போகிற மீசையுடன் 16 வயதில் எடுத்த ஒரே ஒரு கருப்பு வெள்ளை புகைப்படம்தான் இருக்கிறது. இப்போதைய சுக்ராவை வரைய கணினிகளே திணறும். சுக்ரா எப்போதும் ஒரே தோற்றத்திலும் இருப்பதில்லை, ஒரே இடத்திலும் இருப்பதில்லை. சுக்ராவுக்கு ரூபாய் நோட்டில் அச்சிட்டுள்ளதில் பாதி மொழிகள் தெரியும். பல மாநிலங்களில் தரைக்கு கீழ்த்தளத்திலுள்ள பல ஆசாமிகளை தெரியும். திடுதிப்பென்று வானம் கிழித்து தேவன் தோன்றி, நீ செய்த பாவங்களையெல்லாம் எழுதி கொடு, மன்னிக்கிறேன் என்று சொல்லி இவனும் தூக்க கலக்கத்தில் சம்மதித்து விட்டால் எழுதி முடிக்க சில ஆண்டுகளும் பல ரீம் காகிதங்களும் தேவைப்படும். இவ்வாறு ஒரு பக்க அளவில் வர்ணிக்கப்படுகிற சுக்ராவின் பெயரைத்தான் தன் செல்போனில் பார்த்து
போன அத்தியாயத்தின் கடைசி வரி திடுக்கிற்காக குழப்பமுற்றார் ஜீவபாலன். தன் காரில் சாய்ந்து நின்றபடி, மதி, போய் சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு வா என்றார். இருக்கு சார் என்று மதி தன் பாக்கெட்டிலிருந்து நீட்ட, தெரியும், இன்னொரு பாக்கெட் வாங்கிட்டு வா. சரி சார் என்று விலகினான் டிரைவர் மதி. ஜீவபாலன் போனில் எண்கள் தொட்டு காதில் வைத்தார். ஹலோ சுக்ரா? யா. ஜீவபாலன், தெரியும். என்ன? நீங்க தான் சொல்லணும். புரியல. கேசவ் குப்தா கிட்ட விசாரிச்சிங்களாமே. சாரி, மறந்துட்டேன். பரவாயில்ல. என்ன? சந்திக்கணும் சுக்ரா. எங்க வரணும்? ஆஃபீஸ், வீடு? அங்கெல்லாம் வேணாம். பின்ன நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு தோட்ட வீடு இருக்கு பள்ளிக்கரணையில். எப்படி தெரியும்? எல்லா விஐபி பத்தியும் மனசுக்குள்ள ஃபைல் வச்சிருக்கேன். நீ ஆச்சரியப்படுத்துற. நன்றி சொல்ற பழக்கம் இல்ல. என்னைக்கு? எப்போ? இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு. அங்க இருப்பேன். தனியா தானே வருவ? இல்ல, கூட டீனு இருப்பான். டீனு ஏன் ஆளு. வேணாம்னா அவன் கார்லயே இருப்பான். நாம மட்டும் பேசலாம் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார்? மறுபடியும் ஆச்சரியப்படுத்துற. எல்லாம் உங்கள மாதிரி ஆளுங்க தயவு. சரி, வந்துட்டு பார்ப்போம். ஒரு நிமிஷம். மேட்டர் ரொம்ப அர்ஜென்ட்டா? துப்பாக்கியோட வரணுமா? அந்த மாதிரி மேட்டர் இல்லை, பேசலாம். சரி, பேசலாம் என்று அணைத்ததும் அதை ஒரு சுமை மாதிரி உடனே வாங்கி கொண்ட டீனு இன்னொரு கையால் லைட்டர் கிளிக்கி சுக்ரா உதட்டில் வைத்த சிகரெட்டை பற்ற வைத்தான். சுக்ரா அந்த ஹோட்டல் அறையின் டிவியில் மைக் பிடித்து முனகின நீக்ரோ பெண்ணை நெருங்கி, நீ நீக்ரோ பெண்ணை தொற்றிக்கியா டீனு என்றான். இல்ல சுக்ரா, ஏதாச்சும் சுவாரஸ்யமான கதை வச்சிருப்பியே. இருக்கு, சொன்னா இப்போ மூடு மாறிடும். மாறினாத்தான் என்ன? நைட்டு 8 மணிக்கு நடுவில் நிறைய நேரம் இருக்கே. போடா, அழுத்து போச்சு. டேஞ்சர் சிக்னல் சுக்ரா. இந்த வார்த்தை வாயில வந்துட்டா கல்யாண ஆசை வந்துடுச்சுன்னு அர்த்தம். குழந்தைங்க பெத்து பாசமா வளர்த்து வேற வாழ்க்கை வாழ்ந்து பார்க்க ஏக்கம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். கல்யாணமா? என்ன தப்பு? ஏன் உனக்கு அப்படி ஏக்கம் வந்துடுச்சா? ஒரு வாரம் தினம் 3 தடவைன்னா அலுப்பு வராதா டீனு? சுக்ரா, இது என்ன புதுசா சொல்ற? பெங்களூர் ட்ரிப்ல அதான் நடந்தது. அப்போ ஆண்டர்சன் மீட்டிங்? அவன் ஆஸ்திரேலியா விட்டு புறப்படவே இல்லை. அவனோட ஏஜென்ட் இன்னைக்கு வந்துடுவான்னு தினம் அதையே சொல்லி தங்க வச்சுட்டான். பேச்சு துணைக்கும் நீ இல்லை. தின்னுட்டு நீந்திட்டு டிவி பார்த்துக்கிட்டு போர் அடிக்காதா? அதான் ஃபோன் போட்டு வர சொல்லி. யாரு? அது எதுக்கு உனக்கு? நீ சொல்லலைன்னா தெரியாதா? முதல் எழுத்து ரி, கடைசி எழுத்து மா. கரெக்டா? இருக்கிறதே 2 எழுத்து தானே. சுக்ரா, நீ இல்லாதப்போ ரீமா என்கிட்ட பேசியிருக்கா. அவளுக்கு உன்னை கல்யாணம் செய்துக்கணும்னு ஆசையாம். ரப்பிஷ். என்கிட்ட கேட்டுட வேணாம்னு சொல்லு. கேட்டா முட்டாள்தனம்னு சொல்வேன். பிடிவாதம் பிடிச்சா போயிட்டு வாடின்னு கதவுக்கு வெளியில அனுப்பிடுவேன். கடைசியாக குட்பை சொல்லிடுவேன். உன்னால முடியாது சுக்ரா, பொய் சொல்ற. டீனு அருகில் வந்து தோளில் கை வைத்தான். உன்னால அப்படி சொல்ல முடியாதுதானே சுக்ரா? கொஞ்சம் கஷ்டம். அப்படின்னாலே முடியாதுன்னு தான் அர்த்தம். இன்னொரு அர்த்தமும் இருக்கு சுக்ரா. என்ன? நீ ரீமாவை லவ் பண்ற? நோ. ஆனா அதை ஒப்புக்க மாட்ட. அப்படி இல்லை டீனு. பின்ன பெங்களூர்ல இல்லாததா? எதுக்கு மெனக்கட்டு சென்னையில இருந்து அவளை வர சொல்லி? சுக்ரா சிரித்து, தெரியல என்றான். இதைத்தான் நான் காதல்னு சொல்றேன். ஒரு உப்புமாவும் கிடையாது. அவளை பிடிச்சிருக்கு, அனுசரிக்கிறது பிடிச்சிருக்கு. இப்படி யோசிக்க கூடாதா நீ? இப்படி நீ பொய் சொல்றத இப்போ நான் சரின்னு நம்பினா நீ சந்தோஷப்படுவேன்னா சரிப்பா. சுக்ரா குறும்பாக டீனுவின் மொட்டை தலையில் சிகரெட்டின் சாம்பலை தட்டி உடனே ஊதினான். டீனுவுக்கு இவனை விட 5 வயது அதிகம். ஏதோ விட்டமின் கோளாறில் தலையில் ரொம்ப சீக்கிரமாக ரோமங்கள் உதிர்ந்து போன நிமிஷம் மொட்டை போட்டவன் மாதிரி டால் அடிக்கும் மலமலா. மாறாக மீசை தாடியின் அமோக வளர்ச்சியை கத்தரி போட்டு கட்டுப்படுத்துவான். டீனு திருடி எண் மாற்றி தயாராக வைத்திருந்த காரை சுக்ரா திருடிவிட 10 ஆண்டுகள் முன்பு அந்த கரைச்சலில் அறிமுகமாகி அப்புறம் 50-50 என்று கூட்டுத் தொழில் செய்தபோது சுக்ரா தன்னை விட 100 மடங்கு வித்தைக்காரன் என்பதை உணர்ந்து தலைவனாக ஏற்று தொண்டனாக தொடர்ந்து கொண்டிருக்கிறான். தினம் மனதில் ஸ்ரீ சுக்ரா ஜெயம் எழுதுபவன். ஒலித்த போனை எடுத்து பேசின டீனு பொத்தி நீட்டி, ரீமா. ரீமா எங்க வரவேணான்னு சொல்லு பார்க்கலாம். சுக்ரா ஹாய் என்றான். ஹாய் என்றது சாக்லேட். அப்புறம் நத்திங். ஒன்றுமில்லாமலா ஃபோன் செய்கிற? சி, ஜீன்ஸ் போட்டிருக்கேன். நாட்டி. ஃப்ரீயா இருக்கியா? இருக்கணுமா? சரி, வந்து தொலை என்று வைத்தான். இடுப்பில் கை வைத்து கொண்டு இப்போ என்ன சொல்ற என்ற டீனுவின் மேல் சுக்ரா பூச்சாடி எறிய அவன் கேட்ச் பிடித்து வைத்தான். அப்போ என்றான் சுக்ரா, நான் போய் ஏதாச்சும் ஷாப்பிங் சென்டரில் சுற்றிட்டு 3 மணி நேரம் கழிச்சு வர்றேன் என்று அவிழ்ந்திருந்த ஷூவின் லேஸை முடிச்சிட்டான் டீனு. 4 மணி நேரம் என்றான் சுக்ரா. ஜீவபாலன் முன்னாடி தூங்காம இருந்தா சரி என்றான் டீனு. ஜீவபாலன் தன் கம்ப்யூட்டரை அணைத்துவிட்டு விரல்களில் நெட்டி முறித்தார். கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த டை கட்டின மனோஜ், கூப்பிட்டீங்களா சார் என்றான். ஆஃபீஸ் முடிஞ்சதும் நேரா ஃபார்ம் ஹவுஸ் போறேன். சரி சார், நீ என்னோட வா, ஒரு மேட்டர் இருக்கு. சரி சார் என்றான் மனோஜ். அத்தியாயம் 3. ரீமா வந்தபோது சுக்ரா புதிதாக குளித்துவிட்டு இடுப்பில் துண்டுடன் உள்ளங்கையில் கொட்டி கொட்டி உடம்பு பூரா பவுடர் அப்பி கொண்டிருந்தான். ஹாய் ஹாய். அருகில் வந்தாள். வயிற்றில் செல்ல குத்து.
என்ன அவசரம், சேர்ந்து குளிச்சிருக்கலாமே. வாவ், எனக்கு தோணல. அதனால என்ன, மறுபடி குளிச்சுட்டா போச்சு. தண்ணிய விரயம் செய்யக்கூடாது. ரீமா அமர்ந்து வழுக்கும் புத்தகம் எடுத்து புரட்டினாள். எனக்கு 2 லார்ஜ் போதும் ரீமா. உள் தொலைபேசி எடுத்து மது சொன்னாள். மற்றவையும் சொல்லி வைத்து ஒல்லியான நீளமான மென்தால் சிகரெட் பற்ற வைத்து கொண்டாள். சிகரெட் பிடிக்கிறதால குரல் கெட்டு போயிடும்னு எங்கேயோ படிச்சேன் ரீமா. டூப், உனக்கு படிக்க நேரம் இருக்கா? பதில் சொல்லு. நான் என்ன சின்ன குயில் சித்ராவா, குரல் கெட்டு போயிடக்கூடாதுன்னு கவலைப்படுறதுக்கு? 4 பேரோட சேர்ந்து நின்று லா 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 பாடுறவ தானே. ஏன் உனக்கு எந்த இசையமைப்பாளரும் தனியா பாட சந்தர்ப்பம் கொடுக்கல ரீமா? அதுக்கு மச்சம் வேணும் சுக்ரா. நான் சினிமா தயாரிச்சா நீ தான் ஹீரோயின். அப்படின்னா நீ உருப்படாத ப்ரொடியூசர். ஏன் அப்படி? எனக்கே தெரியும் நான் நடிப்புக்கு லாயக்கு இல்லாதவ. காம்ப்ளெக்ஸ்? நிஜம், உன்ன மாதிரி சில நல்ல நட்பு போதும். சிலன்னா எவ்வளவு? நீ எத்தனை கொலை செஞ்சிருக்க சுக்ரா? அதெல்லாம் கேட்கக்கூடாது. நீயும் இதெல்லாம் கேட்கக்கூடாது. கதவு தட்டப்பட்டு சக்கர வண்டியில் மதுவுடன் ஒத்திகை பார்க்காதவன் மாதிரி வந்து நிறுத்தி, ஊட்டட்டுமா என்றவன் மடிப்பு களையாமல் உடுத்தியிருந்தான். நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று பில்லில் கையெழுத்திட்டு அனுப்பி வைத்துவிட்டு சுக்ரா 2 பேருக்கும் ஊற்றினான். மோதிக்கொள்ளாமல் சும்மா உயர்த்தி காட்டிவிட்டு பருகினார்கள். சுக்ரா இன்னும் அந்த துண்டுடன் இருந்தான். 2 பேர் உட்காரும் சோஃபாவில் அவளுக்கு நெருக்கமாக அமர்ந்து கொண்டு தோளில் கை போட்டு அணைப்பாக, ஒன்று சொல்லட்டுமா? ஏதோ அட்வைஸ் பண்ண போறேன்னு அர்த்தம். அதுக்கு உரிமை இல்லையா? உரிமை இருக்கு, ஆனா அருகதை இருக்கான்னு யோசிச்சுட்டு பண்ணு. சுக்ரா அந்த ரவுண்டை முடித்து கிளாஸை வைத்துவிட்டு 2 கைகளையும் எதிரில் யாரோ துப்பாக்கி நீட்டியது போல் உயர்த்தி, அப்படின்னா நான் சொல்ல முடியாது என்றான். ஆரம்பிச்சிட்ட, பரவாயில்ல சொல்லிடு. எதுக்கு இப்படி உடம்ப கெடுத்துக்கிற? எல்லா மீடியாவிலையும் எவ்வளவு விளம்பரம் வருது, அந்த அளவுக்கு முட்டாளானா? அது இல்ல பின்ன. உன் எதிர்காலத்துக்கு வேற பிளான் வேணும் ரீமா. 60 வயசு வரைக்கும் அதே குரல் தான். ஆனா 30 வயசுலயே உடம்பு மாறிடும். புரியுது. அதுக்கு தான் தேவதை ராகம் அப்படின்னு ஒரு இசைக்குழு ஆரம்பிச்சிருக்கேன்னா லெட்டர் பேட் விசிட்டிங் கார்டு அடிச்சு வச்சிருக்கேன். 20 ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. மாரியம்மனுக்கு கூழ் ஊத்துற விழாவா தான் வருது. உனக்கு என்ன நோக்கம் ரீமா? பெரிய பாடகியா வரணுமா, இல்ல பெரிய பணக்காரியா வரணுமா? சின்ன வயசுல விதைச்சுக்கிட்ட பல நோக்கங்கள் சிதறி போச்சு சுக்ரா. இப்போ ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருந்தா போதும்னு மனசு செட்டில் ஆயிடுச்சு. அலைச்சலுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நீயும் செட்டில் ஆயிடேன். செட்டில் ஆகிறதுனா கல்யாணம். அபத்தம். ஏன் அபத்தம்? பொய்யில ஆரம்பிக்க சொல்றியா ஒரு தாம்பத்தியத்தை? அது புனிதமானதுன்னு புனிதமில்லாத எனக்கும் தெரியும். என்ன பொய்? நான் அக்மார் கண்ணி இல்லைன்னு சொன்னா எவனாச்சும் தாலியை கையில எடுப்பானா சுக்ரா? அந்த விஷயத்தை அலட்சியப்படுத்துற ஆண்களும் உண்டு. நீ அலட்சியப்படுத்த தயாரா? சுக்ராவின் கண்களை ஊடுருவி பார்த்தாள். என்ன நீ என்னையே மடக்கிற? சமாளிக்காத. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? சொல்லு, எல்லாம் விட்டுடுறேன். நாய்க்குட்டி மாதிரி உன் பக்கத்திலே கிடக்கிறேன். சமைக்கிறேன், பிள்ளை பெத்துக்கிறேன். எனக்கு அப்படி ஒரு ஐடியா இல்லை. ஒரு கோப்பை மதுவுக்காக ஒரு மதுக்கடையை வாங்குறதான்னு அறதல் பழசா ஒரு பாலிசி சொல்ல போறியா? எனக்கு வார்த்தையால விளக்கம் சொல்ல தெரியாது. ஆனா என் வாழ்க்கையில கல்யாணம் கிடையாது. ஆனா உன் மேல மட்டும் எனக்கு ஒரு இது. எது? எனக்கும் வார்த்தையால விளக்கம் சொல்ல தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். தெரியும். சொன்னா நீ சரின்னு சொல்ல மாட்ட. சொல்லு, முயற்சி பண்றேன். காதல். நீயும் டீனுவும் பேசி வச்சுக்கிட்டீங்களா? அவனும் இதையே சொல்றான். அப்போ சரியா தான் இருக்கும். என்னை விட அதிக நேரம் உன் கூட இருக்கிறது டீனு தான். காதல் இல்லைன்னா நான் உனக்கு மட்டும் வரணும்னு உள் மனசுல எதிர்பார்ப்பியா? விட்டுடேன் ப்ளீஸ், போர் அடிக்குது என்றான் சுக்ரா. பண்ணை வீட்டில் நிலா பார்த்தபடி நாற்காலிகள் போட்டு அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். ஜீவபாலன் பாதி நாக்கை வெளியே தொங்க விட்டிருந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் நாயின் கழுத்தை தடவி கொடுத்து கொண்டிருந்தார். செக்ரட்டரி மனோஜ்குமார் தன் மடியில் ஓர் அகல கவர் வைத்துக்கொண்டு நுனி நாற்காலியில், சுக்ரா கைகளை கழுத்துக்கடியில் கோர்த்து சாய்ந்து தென்னை ஓலைகள் நடுவில் கண்ணாமூச்சி காட்டின நட்சத்திரங்கள் பார்த்தான். தூரத்தில் நிறுத்தியிருந்த சுக்ராவின் காரில் பான்பராக் மென்றபடி இளையராஜா ஹிட்ஸ் கேசட்டில் செந்தூரப்பூவே ரசித்து கொண்டிருந்தான் டீனு. என்ன யோசிக்கிற சுக்ரா? உனக்கு மதுரையில் ஆள் இருக்காங்க தானே என்று 5 நிமிட மௌனத்தை உடைத்தார் ஜீவபாலன். எந்த ஊர்ல இல்லைன்னு கேளுங்க சார். அப்புறம் என்ன? அந்த ஆளை பொலி போட சொன்னா சந்தோஷமா உடனே சரின்னு இருப்பேன். சின்ன வேலையா இருக்கேன்னு பாக்குறேன். இதோ பாரு சுக்ரா, எனக்கு இந்த மாதிரி வழிகள்ல இறங்கி பழக்கம் இல்லை. இதான் முதல் தடவை. அவன் எதுக்கும் கட்டுப்பட மாட்டேங்கிறான். அதனாலதான். தொழிலுக்கு நஷ்டம் உண்டாக்கினா எப்படி பொறுத்துக்க முடியும்? தெரியாம கேட்குறேன். நீங்க பெரிய விஐபி, உங்களுக்கு இல்லாத பழக்கமா? மதுரையில் பெரிய போலீஸ் ஆஃபீஸரை விட்டு ஆக்ஷன் எடுத்து அவனை உள்ள தள்ள வேண்டியது தானே. அதெல்லாம் யோசிக்காம இருப்பேனா? அவன் லோக்கல் செல்வாக்கு உள்ளவன். பல போலீஸ் ஆஃபீஸருக்கு ரெகுலராக கவர் தர்றான். சும்மா கண் துடைப்புக்கு ரெய்டு நடத்தி 200 போலி ஆடியோ கேசட்டுகள் பிடித்தோம்னு பேப்பரில் போட்டுடுறாங்க. ஆனால் அவன் அடிக்கடி இடம் மாற்றிக்கிறான். என்கிட்ட இருக்கிற இயந்திரங்களை விட லேட்டஸ்ட்டாக வாங்கி வச்சுருக்கான். நான் இன்னைக்கு ஒரு கேசட் ரிலீஸ் செஞ்சா மறுநாள் அவன் ஆயிரக்கணக்கில் போலி ரெடி பண்ணி மார்க்கெட்டில் கலந்து விட்டுடுறான்.
எனக்கு சேல்ஸ் அடி வாங்குது. சரி, இப்போ நான் என்ன செய்யணும்? அந்த மெஷினரிஸை அடித்து தூள் பண்ணணும். அவன் 2 வாரம் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு வர மாதிரி செய்யணும். இதில் என் பேர் எதுவும் வந்துடக்கூடாது. ரைட்டு, முடிச்சிடலாம். மனோஜ்குமாரிடம் இருந்து கவரை வாங்கி, இதில் எல்லா விவரமும் இருக்கு, கூடவே 50,000 இருக்கு என்று நீட்டினார் ஜீவபாலன். இது அட்வான்ஸ். இதே மாதிரி இன்னும் 3 மடங்கு ரெடி பண்ணி வைங்க. வேலையை முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன். 2 லட்சமா? பேரம் பேசுறதா இருந்தா நான் புறப்படுறேன். ஓகே தரேன். ஓகே வர்றேன் எழுந்தான் சுக்ரா. இருப்பா, இதை நீ எப்படி செய்ய போற? என்ன ஏதுன்னு விவரம் சொல்லு. நோ, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். மேட்டர் நடக்கும் எப்படின்னு கேட்டால் பிடிக்காது, சொல்லவும் மாட்டேன். முடிச்சுட்டு உங்களை நானே கான்டாக்ட் பண்ணுறேன். நடுவில் ஃபோன் பண்ணுறதெல்லாம் வேணாம், புரிஞ்சுதா? சுக்ரா அந்த கவருடன் தன் காருக்கு நடந்தான். ஜீவபாலன் மனோஜ்குமாரை பார்த்தார். இது சரிதானா மனோஜ் என்றார். தெரியல சார் என்றான் மனோஜ். அத்தியாயம் 4. ஜீவபாலன் டையை கழுத்தில் சுற்றி லாவகமாக திருத்தமாக முடிச்சு போட்டார். கோட் எடுத்து அணிந்து கொண்டார். வெள்ளை கைக்குட்டையை ஒரு கோணத்தில் மடக்கி கோட் பாக்கெட்டுக்குள் செருகி கொண்டார். ஒரு டிராயரை திறந்தார். பல வகையான சென்ட் பாட்டில்களில் எதுவென்று விரல்கள் தடுமாறி இரவு விஷம் சென்ட்டை எடுத்து பீச்சி கொண்டார். சற்று தள்ளி நின்று கண்ணாடியில் தன் பிம்பத்தை கொஞ்ச நேரம் ரசித்தார். ஜீவபாலா, வாழ்வுடா, எவ்வளவு சாதாரண நிலையிலிருந்து குபீரென்று கோபுரத்தின் உச்சிக்கு வந்து விட்டாய். உழைப்பு உழைப்பு உழைப்பு. பேட்டிகளில் சொல்லும் இந்த தாரக மந்திரம்தான் நிஜமான காரணமா? எத்தனையோ கோடி பேர்கள் உழைக்கிறார்கள் எனில் திறமையுடன் கூடிய உழைப்பா? அப்படியும் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் புகழேணியில் வருவதில்லையே. அப்போது திறமை பிளஸ் உழைப்பு பிளஸ் எக்ஸ் என்று வைத்து கொள்ளலாமா? எக்ஸ் என்பது என்ன? அதிர்ஷ்டமா? ரொம்ப யோசித்தால் ஆமாம் என்று சொல்ல தோன்றுகிறது. ஆனால் அதிர்ஷ்டத்தின் மேல் நம்பிக்கை இருப்பதாக வெளிக்காட்டிக் கொள்ள முடியாது. அதிர்ஷ்டமாவது ஒன்றாவது என்று அதை அலட்சியப்படுத்தி பேசினால்தான் புருவங்களை உயர்த்தி பிரமிப்பார்கள். இந்தியாவில் இசை நிகழ்த்த கேட்டு லண்டன் கலைஞன் நீல் தாம்சனை எத்தனை பெரிய நிறுவனங்கள் பல முறை முயன்றன. எல்லா முயற்சிகளும் தோல்விதான். ஆனால் நான் நீல் தாம்சனிடம் சம்மதம் வாங்கிவிட்டேன். எப்படி என்று அதிசயமாக எல்லோரும் வாயை பிளக்கிறார்கள். இதற்காக எத்தனை திட்டமிடல்கள், எத்தனை ஆராய்ச்சிகள். நீல் தாம்சனை மடக்கி போட 6 மாதம் உழைத்திருக்கிறேன். அவனை பற்றிய எல்லா புத்தகங்களையும் படித்து இன்டர்நெட்டில் அவனது தகவல் பக்கங்களில் அடிக்கடி மேய்ந்து என்னவோ அவனுக்கு நான் பெண் கொடுக்க போவது போல் விசாரணைகள். நீல் தாம்சன் பற்றி எந்த கேள்வி வேண்டுமானாலும் கேளுங்கள், எனக்கு தெரியும். நீல் தாம்சனுக்கு பிடித்த நிறம் என்ன? சாம்பல் நிறம். பிடித்த உணவு என்ன? பன்றிக்கறி. பிடித்த இடம் என்ன? நயாகரா அருவி. எப்போதும் கலற்றாமல் இடது கை சுட்டுவிரலில் ஒரு மோதிர வளையம் அணிந்திருக்கிறாரே, அது யார்? எப்போது அணிவித்தது? எனக்கு தெரிந்து இதற்கான பதில் இன்னும் எந்த பத்திரிகையிலும் வரவில்லை. அணிவித்த நபரின் பெயர் சொன்னால் உலகமே வியக்கும். அதெப்படி உனக்கு தெரியும்? லான் வில்லிஸ் கொடுத்த நேரடி தகவல் இது. லான் வில்லிஸ் யார்? அது லண்டனில் வாழும் நீல் தாம்சனின் உயிர் நண்பர்களுள் ஒருவன். இருவரும் ஒரே பள்ளியில் படித்தவர்கள். இப்போது லான் வில்லிஸ் இங்கிலாந்து அரசாங்கத்தின் உளவுத்துறையில் ஒரு பொறுப்பான பதவியில் இருப்பதால் நீல் தாம்சனுடன் வெளிப்படையாக பழகுவதில்லை. ஆனால் முக்கிய ரகசிய சிநேகிதன் இவன்தான். நீல் தாம்சன் தன் வாழ்க்கையில் எடுத்த சில காதல் முடிவுகள், மோதல் முடிவுகள், தொழில் முடிவுகள் எல்லாவற்றையுமே லான் வில்லிஸை ரகசியமாக சந்தித்து கலந்தாலோசித்துத்தான் எடுத்து வருகிறான் என்பதை துப்பறியவே 2 மாதங்களாயிற்று. ஆக லான் வில்லிஸ் சொன்னால் நீல் தாம்சன் கேட்பான். லான் வில்லிஸை எப்படி மடக்குவது? லான் வில்லிஸ் இன்டர்நெட்டில் ஆர்வமுள்ளவன். அவனது இமெயில் முகவரி பிடித்து அவனோடு தொடர்பு கொண்டு நட்பான வணக்கம் வைத்ததற்கு பதில் வணக்கம் வரவே 1 வாரமாயிற்று. அப்புறம் விடாமல் இமெயில் அனுப்பி நட்பை பொழிந்து லான் வில்லிஸை சாட் செய்து அழைத்து தினம் 1 முறை சாட் செய்து லான் வில்லிஸ் நண்பனானான். அப்புறம் 3 முறை லண்டன் சென்று லான் வில்லிஸை சந்தித்து பேசி கரைத்து, எனக்காக உன் நண்பனை இந்தியாவுக்கு ஒரு இசை நிகழ்ச்சி செய்து தர சொல்லக்கூடாதா என்று கிட்டத்தட்ட கெஞ்சி லான் வில்லிஸ் நேரடியாக பேசி சம்மதம் வாங்கிவிட்டான். ஆனால் நீல் தாம்சன் சொன்ன தொகை மயக்கம் போட வைத்தது. லான் வில்லிஸ் பேரம் பேசி ஒரு மாதிரி செட்டில் செய்தான். பாதி தொகை அமெரிக்கன் டாலர்களாக முன்பணமாக தரச் சொல்லி லான் வில்லிஸ் மூலம் தாம்சன் கேட்டுவிட்ட போது உடனே தாமதிக்காமல் எனது லண்டன் வியாபார தொடர்புகள் மூலம் ஏற்பாடு செய்து கொடுத்து அசத்தினேன். மீதி தொகைக்கு இன்னும் 1 வாரத்தில் பழையபடி ஏற்பாடு செய்ய வேண்டும். ஜீவபாலன் யோசித்து முடித்துவிட்டு வெளியே வந்தார். தன் மகள் ரஞ்சனியின் அரைவாசலுக்கு வந்து நின்று, ரஞ்சனி ரெடியாம்மா, வாசிக்கிறோம் என்று குரல் கொடுத்தார். ஏற்கனவே ரஞ்சனி பற்றி குறிப்பிட்ட போது அவள் அழகான பெண் ஆனால் என்று ஒரு இக்கு வைக்கப்பட்டிருந்ததல்லவா, அது. நான் ரெடி டாடி என்று தனது சக்கர நாற்காலியை அதன் மோட்டாரின் இயக்கத்தில் இயக்கி அவரை சமீபித்தாள் ரஞ்சனி. முத்துக்கள் வைத்து தைத்த அழகான சுடிதார் உடுத்தியிருந்தாள். கூந்தலை கட்டுப்படுத்தாமல் முதுகில் விரிய விட்டிருந்தாள். உடுத்தாத சிகப்பில் லிப்ஸ்டிக் பூசியிருந்தாள்.
அந்த சக்கர நாற்காலியின் சைடு பைக்குள் அவளின் அபிமான ஆங்கில எழுத்தாளர் எழுதின 2 நாவல்கள் நீட்டி கொண்டிருந்தன. பங்களாவின் வாசலில் தயாராயிருந்த வேன் அருகில் சக்கர நாற்காலியை கொண்டு வந்து நிறுத்தினாள். காத்திருந்த 2 ஊழியர்கள் அவளை நாற்காலியோடு தூக்கி உள்ளே வைத்தார்கள். ஜீவபாலன் அவளை பார்க்கும் விதமாக அமர்ந்து கொண்டு புறப்படச் சொல்லி டிரைவருக்கு உத்தரவிட்டார். எங்கடா அடி போக போறோம்? உனக்கு புதுசா ட்ரெஸ் எடுக்கணும் ரஞ்சனி. எதுக்கு? நீல் தாம்சனை ஏர்போர்ட்ல நீ தான் ரிசீவ் பண்ணி முதல் பூங்கொத்து கொடுக்க போற. அப்போ போட்டுக்கிறதுக்கு புதுசா ஒரு ட்ரெஸ். ஓ லவ்லி டாடி, இப்படி ஒரு வேளை இதுல எனக்கு நீங்க தரப்போறதா சொல்லவே இல்லையே. ஐ எம் வெரி ஹாப்பி டாடி. ஆனா என்ன ஆனா? இது நீங்க எனக்கு தர்ற மிகப்பெரிய முக்கியத்துவம். ஆனா நீல் தாம்சன் இதை எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியலையே. கம்ப்ளீட் நிகழ்ச்சி நிரல் லான் வில்லிஸ் மூலமா நீல் தாம்சனுக்கு அனுப்பியாச்சு. ஓகேன்னு சொல்லிட்டாராம். அப்புறம் என்ன? அதில்ல டாடி, ஏர்போர்ட்ல என் மகள் முதல் பொக்கே கொடுப்பான்னு ப்ரோக்ராம்ல குறிப்பிட்டிருப்பீங்க. அவ சக்கர நாற்காலியில உட்காந்துக்கிட்டு தான் அதை கொடுப்பான்னு குறிப்பிட்டீங்களா டாடி? ஜீவபாலனின் முகம் வாடி போனது. மௌனமாக தலையை குறுக்கில் அசைத்தார். அதை குறிப்பிடல தானே? அதான் கேட்டேன். வேணாம் டாடி, நீங்களே அவரை ரிசீவ் செஞ்சிடுங்க. இந்த கிராண்டான நிகழ்ச்சிய முதல் வரிசையில உட்காந்து நான் பார்த்து ரசிச்சா போதும். போச்சுடா காம்ப்ளெக்ஸா? உன் மனசுல இதை பத்தி எந்த காம்ப்ளெக்ஸும் வராமத்தானே இத்தனை வருஷமா வளர்த்துருக்கிறேன். இப்ப என்னடா? எனக்கு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கிடையாது. நீல் தாம்சன் இதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டா ஓகே. முகம் சுழிச்சிட்டா என்ன பண்றது? அப்புறம் அவர் செய்யற ப்ரோக்ராம்ல ஈடுபாடு போயிடும். அது கொஞ்சமும் குறையாம பாத்துக்கணுமே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் ஆயிடாது. அவனை நீ தான் பொக்கே கொடுத்து வரவேற்கிற. நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ் என்று கத்தரித்தார் ஜீவபாலன். ஜீவபாலன் தன் அலுவலகத்தில் சிகரெட் பிடித்தபடி கம்ப்யூட்டரில் தட்டி கொண்டிருந்தார். பின்புற ஜன்னலை பட்டை பட்டையாக நீல பிளாஸ்டிக் தடுப்புகள் மறைத்து கொண்டிருக்கின்றன. ஜீவபாலன் சொல்கிற அடுத்த வார்த்தைக்காக கையில் சுருக்கெழுத்து புத்தகத்துடன் காத்திருந்த ஷியாமா ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் அணிந்து பிளைன் மெரூன் சேலை கட்டியிருந்தாள். போதும், இவ்வளவு அழுத்தமா சொல்லியிருக்கோம், பார்ட்டிக்கு கண்டிப்பா உரைக்கும் என்றார். ஓகே சார் என்று ஒயிலாக புத்தகம் மூடி வெளியேறுவதற்கும் மனோஜ் உள்ளேறுவதற்கும் சரியாக இருந்தது. மனோஜ் கையில் தமிழ் நாளிதழ் பார்சல் தோசையாக சுருட்டப்பட்டிருக்க பரவசத்தில் இருந்தான் அவன். என்ன மனோஜ், சுக்ரா தூள் கிளப்பிட்டான் சார். என்ன சொல்ற? இதோ பாருங்க. செய்தித்தாளை விரித்தான், சுட்டினான். மதுரையில் போலி ஆடியோ கேசட்டுகள் தயாரிக்கும் ஒரு ரகசிய நிறுவனத்தின் இயந்திரங்கள் அடையாளம் தெரியாத சில மர்ம மனிதர்களால் தீயிட்டு கொளுத்தப்பட்டதாக படத்துடன் அதிர்ச்சியான தலைப்புடன் அந்த செய்தி விவரித்தது. புன்னகைத்தார் ஜீவபாலன். சார், ஒரு சந்தேகம். என்ன? அவன் இந்த இயந்திரங்களை எல்லாம் இன்சூர் பண்ணியிருந்தா? எந்த முறையான லைசன்ஸும் இல்லாம தொழில் நடத்துறப்போ எப்படி இன்சூர் பண்ணுவான்? அப்படியே பண்ணியிருந்தாலும் இப்போ ஒரு பயம் வந்திருக்கும். அது போதும் எனக்கு என்றார் ஜீவபாலன். அப்போது மேஜையின் இடது ஓரத்தில் இருந்த ஃபேக்ஸ் இயந்திரம் உயிர் பெற்று ஒரு தகவலை அச்சிட்டு துப்பியது. அதை உருவி பார்த்த மனோஜ் அதிர்ந்தான். என்ன சார் இது? வாட் நான்சென்ஸ் என்று அலறி கடிதத்தை அவரிடம் தர ஜீவபாலன் தேசிய கீதம் இசைக்கப்படுவது போல சட்டென்ற அதிர்ச்சியில் எழுந்து நின்றார். அத்தியாயம் 5. தொடர்ச்சியாக 3 சிகரெட்டுகளை பிடித்துவிட்டு சாம்பல் கிண்ணத்தையே முறைப்பாக பார்த்து கொண்டிருந்தார் ஜீவபாலன். அதுவரை ஆடாமல் அசையாமல் அவர் பேசட்டும் என்று நின்றபடி காத்திருந்தான் மனோஜ். அந்த நேரத்தில் தொலைநகலில் வந்த நம்ப முடியாத செய்தியை 3 முறை படித்து விட்டான். ஜீவபாலன் நிமிர்ந்தார். மனோஜ் சார், இது அநியாயத்தோட உச்சகட்டம். ஆமா சார், 24 மணி நேரத்துல பதில் சொல்லணும்னு வேற மிரட்டலா ஒரு நிபந்தனை. இது அதை விட அநியாயம். என்னாச்சு நீல் தாம்சனுக்கு? பணம் மேல பைத்தியம் பிடிச்சிருக்கும். அது எப்படி திடீர்னு? யாரோ போட்டு கொடுத்துருக்காங்க சார். என்னன்னு? இந்தியாவில் நிகழ்ச்சி நடத்த நீங்க ஒத்துக்கிட்டு இருக்கிற தொகை ரொம்ப கம்மின்னு சொல்லியிருக்கலாம். அதை விட 10 மடங்கு நாம லாபம் சம்பாதிக்க போறதா கோல் மூட்டி இருக்கலாம். உண்மை அது இல்லையே மனோஜ். அது நமக்கு தானே சார் தெரியும். இந்த நிகழ்ச்சியை நீங்க பிரஸ்டீஜுக்காக நடத்துறீங்க. நமக்கு ஆக போற செலவு, வரப்போற வருமானம் ரெண்டும் கிட்டத்தட்ட சமம். ஒன்றும் பெரிய லாபம் இல்லை. பின்ன ஏன் இந்த ஒரு நிகழ்ச்சியில மட்டும் நீங்க 100 கோடி சம்பாதிக்க போறதா ஒரு பத்திரிகையில கிசுகிசு வந்திருக்கு. இது வேண்டாதவங்க செஞ்ச வேலை. அதே வேண்டாதவங்க தான் இன்டர்நேஷனல் லெவல்ல வேலை செஞ்சு நீல் தாம்சனோட மனசை கலைச்சிருக்கணும். ஜீவபாலன் எழுந்து அறைக்குள் மெதுவாக உலாத்தினார். கைக்குள் குத்தி கொண்டார். நிகழ்ச்சிக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. இப்போ போய் இப்படி கழுத்த இருக்கிறானே மனோஜ். கடைசி நேரத்துல ப்ரெஷர் கொடுத்தா தானே சாதிக்க முடியும். ராஸ்கல். சார், நீங்க உங்க நண்பர்கிட்ட போன்ல பேசுறீங்களா? யாரு? லான் வில்லிஸ் கிட்டையா? அவன் தானே ஃபேக்ஸ் கொடுத்துருக்கான். திடீர்னு அவனை நேர்ல கூப்பிட்டு இந்த அதிர்ச்சியான செய்திய நீல் தாம்சன் சொன்னதா குறிப்பிட்டிருக்கானே. இது நியாயம் இல்லைன்னு தான் வாதாடி தோத்துட்டதா சொல்லியிருக்கானே. இதையெல்லாம் போன்ல பேச கூச்சமா இருக்கிறதால தான் லெட்டரா அனுப்பியிருக்கேன்னு வருத்தம் வேற தெரிவிச்சிருக்கானே. எல்லாம் சரி சார். இப்ப நமக்கு உதவக்கூடிய ஒரே ஆள் அவர்தான். நீல் தாம்சனோட நமக்கு நேரிடையான டீலிங் இல்லையே. இப்ப நான் என்னன்னு பேசுறது? இங்க உள்ள நிலைமையா அப்படியே வெளிப்படையா சொல்லுங்க. பேசின தொகையை திடுதிப்புன்னு டபுள் மடங்காக்கினா
எப்படி ப்ரோக்ராம் செய்யறதுன்னு கேளுங்க, எப்படி சாத்தியப்படும்னு அவரையே கேளுங்க. சிந்தித்த ஜீவபாலன், சரி லைன் போட்டு கொடு என்றார். லான்வில்லிஸுக்கு மனோஜ் முயற்சி செய்ய நோட்டு புத்தகம் கம்ப்யூட்டரை திறந்து அதில் இந்த இசை நிகழ்ச்சியின் வரவு செலவு கணக்கு பக்கத்தை திறந்து வைத்து கொண்டார். சார் பேசுங்க. ரிசீவரை கையில் எடுக்காமல் போன் பக்கம் முகத்தை மட்டும் திருப்பி ஜீவபாலன் பேசினார். ஆங்கிலத்தில் உரையாடல் துவங்கியது. லான், நலமா? நலம். நீங்கள்? நலமாக இருப்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது. என்ன சொல்கிறீர்கள்? தொலைநகலில் செய்தி பார்த்து அதிர்ச்சியாக இருக்கிறேன் லான். நீல் தாம்சன் என்னை அழைத்து பேசிய போது நானும் அதிர்ந்தேன். திடீரென்று அப்படியே 2 மடங்கு தொகை கேட்டால் எப்படி? இது தப்புதான், எனக்கு புரிகிறது. அவனுக்கு உரைக்கவில்லையே. இதில் எனக்கு எக்கச்சக்கமான லாபம் என்று யாரோ பொய் சொல்லியிருக்க வேண்டும். இருக்கலாம். உண்மையில் எல்லா செலவும் போக எனக்கு நிற்கப் போவது வெறும் 7 லட்சம் தான் லான். பார்க்கிறீர்களா? நான் உங்களை நம்புகிறேன் ஜீவா. போதாது, நீல் தாம்சனை நம்ப வைக்க வேண்டும். அது சாத்தியமில்லை. ஏன்? எதையும் 2வது முறை பரிசீலிக்க மாட்டான் அவன். பைத்தியக்காரத்தனமான பிடிவாதம். தன் முன்னாள் காதலி தான் வாங்கிய தீவுக்கு அருகில் ஒரு தீவை வாங்கினதால் ஆத்திரப்பட்டு தன் சொந்த தீவை பாம் வைத்து நாசமாக்கிய வினோத குணப்பிறவி. எந்த நியாயமும் எடுபடாது. என்ன பேசுகிறீர்கள்? திடீரென்று நான் எனது ஸ்பான்சர்களிடம் அதிக தொகை கேட்க முடியாது. அவர்களோடு அக்ரிமெண்டில் கையெழுத்து போட்டுள்ளேன். புரிகிறது. நீல் தாம்சன் திடீரென்று பிடிவாதமாக தன் தொகையை உயர்த்திவிட்டான் என்கிற உண்மையை சொல்லி நீங்களும் அதிக தொகை கேட்டு பார்க்கலாமே. சாத்தியமே இல்லை. அவர்கள் தங்கள் விளம்பர ஏஜென்சிகளிடம் விளம்பர கட்டணம் உறுதி செய்து விட்டார்கள். இந்த நேரத்தில் யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஒரு நாள் அவகாசம் கொடுத்திருக்கிறானே, ஒரு முயற்சி செய்துதான் பாருங்களேன் ஜீவா. நடக்காத விஷயம் சார். எனில் என்ன செய்யலாம்? என் இயலாமையை நீங்கள் மீண்டும் எடுத்து சொல்லக்கூடாதா? நீல் தாம்சனிடம் நான் நேரடியாக பேசலாமா? அவனது நெருக்கடி என்ன தெரியுமா? அதே தேதியில் அவனை ஆஸ்திரேலியாவுக்கு கூப்பிடுகிறார்கள். தொகையோ நாம் பேசியதை விட 2 மடங்கு. அதனால்தான் நம்மை நெருக்குகிறான். எனக்கு நீங்களும் நண்பர், அவனும் நண்பன். என் நிலைதான் இப்போது பரிதாபம். வேறு வழியே இல்லையாலான்? இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை. அப்படியானால் நான் இந்த நிகழ்ச்சியை ரத்து செய்வதை தவிர வேறு வழியே இல்லை. அப்படி செய்வதானால் நான் இங்கே பலருக்கு நஷ்ட ஈடு தர வேண்டும். விளம்பர செலவு எக்கச்சக்கமாக செய்திருக்கிறேன். அது வேறு நஷ்டம். புரிகிறது. உங்கள் நிலைமைக்காக வருத்தப்படுகிறேன். வேறு நான் என்ன செய்ய இயலும்? கொடுத்த அட்வான்ஸை திருப்ப கேட்பதற்காக வர வேண்டுமா? அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அமெரிக்கன் டாலராக இங்கேயே செட்டில் செய்வான். அல்லது இந்தியாவில் இந்திய பணமாக உங்களிடம் ஒப்படைக்க ஏற்பாடு செய்வான். அதில் பிரச்சனை எதுவும் இல்லை. எதற்கும் நான் ஒரு நாள் அவகாசத்தை பயன்படுத்த விரும்புகிறேன். அதுதான் புத்திசாலித்தனம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கும் நஷ்டம் இல்லாமல் அவன் கேட்ட புதிய தொகையையும் கொடுத்து உங்களால் நடத்திவிட முடியும் என்றால் நான் அதிகம் மகிழ்ச்சி அடைவேன். பார்க்கலாம். நான் மீண்டும் தொடர்பு கொள்கிறேன். ஜீவா, இதில் தயவு செய்து என்மேல் வருத்தம் வேண்டாம். இல்லை, நீங்கள் என்ன செய்வீர்கள்? பாவம். போனை அணைத்தார் ஜீவபாலன். பெருமூச்சு விட்டார். 2 பக்க பேச்சுகளையும் கவனித்திருந்த மனோஜ் உதடுகளை மெதுவாக பிதுக்கினான். சார், சாத்தியமே இல்ல. திடீர்னு ஏத்தினா ஸ்பான்சர் செய்யறவங்க கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. வேற என்ன செய்ய சொல்ற? என்ன? இயலாமை கோபத்தில் கத்தினார். முஷ்டி மடக்கி மேஜையில் குத்தினார். கண்கள் சிவந்தன. என் மானோ மரியாதை எல்லாம் போச்சு மனோஜ். எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்க போறாங்க. யாருமே ஏற்பாடு செய்ய முடியாத நீல் தாம்சன் ப்ரோக்ராம நான் ஏற்பாடு பண்றேன்னு எவ்வளவு பெருமிதமா தலை நிமிர்ந்து நடந்தேன். எத்தனை இன்டர்வியூஸ். பெரிய புடுங்கி மாதிரி ஈகோ வலிய வலிய பேச்சில் பேசியிருக்கேன். மீடியாவை எப்படி பார்க்கறது? இந்த முகத்தை எங்க கொண்டு போய் ஒழிச்சுக்கிறது? மனோஜ் அவர் பொங்கி அடங்கட்டும் என்று காத்திருந்தான். இது சரியான துரோகம் மனோஜ். அந்த லண்டன் கம்மநாட்டிய இப்ப நான் பார்த்தா கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சிடுவேன். ஆமா. இதற்கு மேல் மிக அபூர்வமாக ஜீவபாலன் உபயோகிக்கும் எல்லா விதமான மானங்கெட்ட வார்த்தைகளும் வரிசையாக வந்து விழுந்தன. முகத்தில் அரைந்து கொண்டார். தலையை களைத்து கொண்டார். மேஜையின் பொருட்கள் எல்லாவற்றையும் வீசினார். நாற்காலிக்கு உதை கொடுத்து கவிழ வைத்தார். அவரை பார்க்க மனோஜ்குமாருக்கு பயமாக இருந்தது. ஜீவபாலன் வீட்டு ஹாலில் ஒற்றை சோஃபாவில் அவர் அமர்ந்திருக்க அவர் முன்பாக கிட்டத்தட்ட 30 மைக்குகள் வைக்கப்பட்டிருந்தன. சில தங்கள் தொலைக்காட்சி நிறுவனத்தின் பெயரை தாங்கியிருந்தன. விடுவிடுவென்று எழுதி கொண்டு கால் மேல் கால் போட்ட ரிப்போர்ட்டர்ஸ் இருபுறம். ஜீவபாலன் வெள்ளை கர்ச்சிப்பால் மூக்கு சிந்திவிட்டு தொடர்ந்தார். ஸோ எனக்கு வேற வழி இல்லை. நிகழ்ச்சியை ரத்து செஞ்சுதான் ஆகணும். ஒரு பிரஸ்டீஜியஸ் ஷோ கேன்சல் ஆகுதே என்றார் ஒரு டை ஆசாமி. அதுக்கு என்ன பண்றது? நானும் எவ்வளவு முயற்சி செஞ்சேன். நான் பேசின நபர்கள் தொகையை உயர்த்த முடியாதுன்னுட்டாங்க. இந்த நிகழ்ச்சியை நடத்தியே காட்டணும்னு நான் பிடிவாதம் பிடிச்சா என் சொத்து எல்லாத்தையும் வித்துட்டு தெருவில் நிற்கணும் சார். திடீர்னு நீல் தாம்சன் ஏன் அதிக தொகை கேட்டாரு? அது அந்த ஆளத்தான் கேட்கணும். மேற்கொண்டு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? நீல் தாம்சன் மேல வழக்கு போட வாய்ப்பு இருக்கான்னு என்னோட வக்கீல் கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு இவ்வளவுதான். இங்கே என் அழைப்புக்காக வந்ததுக்கு நன்றி. ஜீவபாலன் எழுந்து கொண்டார். தன் அறைக்கு வந்து அழுதார். சக்கர நாற்காலியில் அருகில் வந்த ரஞ்சனியை பார்த்தார். ரஞ்சனி, அந்த நீல் தாம்சனை நான் விட போறதில்ல.
அந்த கத்தலில் ஒரு சிங்கத்தின் கர்ஜனை இருந்தது. அத்தியாயம் 6. வக்கீல் விஜயராகவன் நெற்றியின் குறுக்கே ஸ்கேல் வைத்து போட்டது போல மிக நேராக சூரணமிட்டிருந்தார். பாதி மண்டை வரை அது பயணம் செய்தது. முடியில்லாத முன்மண்டையிலும் எண்ணெய் தேய்த்திருந்ததால் திரும்பும் போதெல்லாம் வெளிச்சம் எதிரொலித்தது. எதிரே கவலையோடு அமர்ந்திருந்த ஜீவபாலனை தனது ஃபைபோகல் கண்ணாடி வழியாக அனுதாபத்தோடு பார்த்தார். தலையை குறுக்கில்லாட்டி, அக்ரிமெண்ட் இல்லைன்னா நோ சான்ஸ் அட்டால் என்றார். ஆனா நீல் தாம்சனோட ஆபீஸ்ல இருந்து மற்ற ஏற்பாடுகள் பத்தி பல தகவல்கள் வந்திருக்கே. போஸ்டர் டிசைன்ஸ், ஸ்டிக்கர் டிசைன்ஸ் எல்லாம் நீல் தாம்சன் தன் கைப்பட அப்ரூவ் பண்ணி கையெழுத்து போட்டிருக்கானே என்றான் கையில் ஃபைலுடன் நின்றிருந்த மனோஜ். எங்கே பார்க்கலாம். ஃபைலை வாங்கி புரட்டியபடி காஃபி ஆறுது என்றார். ஜீவபாலன் எடுத்து மரியாதைக்கு ஒரு மடக்கு குடித்துவிட்டு வைத்து உதடு துடைத்து கொண்டார். விஜயராகவன் உதடுகளை பிதுக்கினார். ஃபைலை திருப்பி கொடுத்தார். மிஸ்டர் ஜீவபாலன், நகைக்கடைகளில் எஸ்டிமேட்டுன்னு பிரிண்ட் செஞ்ச காகிதத்தில் நீங்கள் பில் இல்லாமல் வாங்குற நகையோட எடை, விலை, கூலி, சேதாரம் எல்லாம் குறித்து கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அது லீகலாக பார்த்தா பில் ஆகாது. அசப்பில் பார்த்தா நீங்கள் நகை வாங்கலை. அந்த நகையை வாங்கினா எவ்வளவு தொகை தரணும்னு விசாரிச்சிங்க. அதுக்கான விவரம் கொடுத்தாங்க. எஸ்டிமேட்னா அதான் அர்த்தம். அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மற்ற சமாச்சாரங்கள் நிற்காது. அதை எப்படி நீல் தாம்சனோட நேரடியாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்காம இவ்வளோ பெரிய டீலிங்கில் இறங்குனீங்க? அக்ரிமெண்ட் தயார் செஞ்சு அனுப்பிச்சேன். அதில் 4 இடத்துல கரெக்ஷன் போட்டு அனுப்பிச்சாங்க. அதை சரி செஞ்சு அனுப்பினப்போ புதுசாக 2 கரெக்ஷன் வந்துச்சு. அதையும் சரி செஞ்சு அனுப்பிச்சு. அவனோட கையெழுத்து போட்ட அக்ரிமெண்ட்டை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் இந்த மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டான். அவன் ஒரு ஸ்மார்ட் ராஸ்கல் சார். என்ன ஒரு கன்னிங் பாருங்க. தொகை மேட்டர் எல்லாம் நேராக டீல் பண்ணலை. எல்லாம் ஃப்ரெண்டு லான் வில்லிஸை விட்டே டீல் பண்ணிட்டான். 2 பங்கு வேணும், இல்லைன்னா நிகழ்ச்சி கேன்சலுங்கிற விஷயத்தையும் ஃப்ரெண்டை விட்டே தெரிவிச்சிட்டான். நிகழ்ச்சியில் கலந்துக்க சம்மதம்னு முதல் தடவை அவனோட லெட்டர் ஹெட்டில் கையெழுத்து போட்டு அனுப்பினதை வச்சே நாங்கள் எங்கள் சைடு டீலிங் எல்லாம் செஞ்சுட்டோம். பார்த்தேனே, அதில் அவன் கையெழுத்து போடலையே. அவனோட மேனேஜர் தானே போட்டிருக்கான். அது போதாதா சார்? எனக்கு தெரியாது. மேனேஜர் ஃப்ராடு பண்ணிட்டான்னு அவன் பல்ட்டி அடிக்கலாம். ஸ்டாம்பில் அக்ரிமெண்ட் இல்லைன்னா எல்லாமே பஞ்சர் ஆகிடும் சார். உங்கள் ஆத்திரம் புரியுது. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. வேற வக்கீல் எவனாச்சும் முடியும்னு சொன்னால் நம்பாதீங்க. காசு தான் இன்னும் விரயமாகும். கொடுத்த அட்வான்ஸ் என்னாச்சு? அது அமெரிக்கன் டாலரா லண்டன்லேயே என்னோட பிஸ்னஸ் பார்ட்டிகள் கிட்ட கொடுக்க சொன்னேன். அதை கொடுத்துட்டான். செட்டில் ஆயிடுச்சு. பரவாயில்லையே, அந்த விஷயத்தில் நேர்மையாக நடந்திருக்கானே. நீங்கள் கொடுத்த பெரிய தொகைக்கு அவன் அதையும் ஃப்ராடு செஞ்சா இன்னும் பிரச்சனையாகி இருக்குமே. ஆனாலும் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ஏற்பாடு செஞ்சதில் விளம்பரம் அது இதுன்னு 40 லட்சம் நஷ்டம் சார். விஜயராகவன் வாயை தடவி யோசித்தார். வழக்கு மான நஷ்ட ஈடுன்னு வீம்பா போகிறதுக்கு பதிலாக இப்படி செஞ்சா எப்படி? பண விஷயத்தில் கரெக்டாக நடந்திருக்கிறத வச்சு பார்த்தா கொஞ்சம் ஈரம் உள்ளவனாத்தான் தெரிகிறான். உங்கள் நிலைமைய உருக்கமாக அந்த லான்வெல்லிஸ் மூலமாக எடுத்து சொல்லி நீங்கள் நஷ்டப்பட்ட அந்த 40 லட்சத்தை மட்டுமாவது செட்டில் செய்ய சொல்லி கேட்டா என்ன? அவனுக்கு இது ஒரு பெரிய தொகையே இல்லை. எறும்பு கடிச்ச அளவுக்கு கூட வலிக்காது. செலவுக்கு இப்போ வழி சொல்லிட்டீங்க. எனக்கு ஏற்பட்ட மான நஷ்டத்துக்கு என்ன சார் பிராயச்சித்தம்? எல்லாரும் ஃபோன் பண்ணி துக்கம் விசாரிக்கிறாங்க சார். முதுகுக்கு பின்னால் சிரிக்கிறாங்க. வெளியில் எங்கேயும் தலை காட்ட முடியல சார். கொதித்து போனார் ஜீவபாலன். அந்த ஆவேசத்தில் நீட்டிய கையருகில் இருந்த பீங்கான் மலர் கிண்ணத்தை தட்டிவிட பார்த்து அவரே சுதாரித்து அதை பிடித்து சரியாக வைத்தார். விஜயராகவன் ஜீவபாலன் தோளில் தட்டி ஈசி என்றார். ஜீவபாலன் தன் அலுவலக வாசலில் காரில் இருந்து இறங்கினார். வாட்ச்மேன் ஓடி வந்து அவரின் பிரீஃப்கேஸ் வாங்கி கொண்டான். ஒலித்த செல்போனில் வியாபாரம் பேசியபடி உள்ளே நுழைந்து குட் மார்னிங் சொன்னவர்களுக்கு தலை அசைத்தலில் ஆமோதித்து தன் அறைக்கு வந்தார். அடுத்த அறையிலிருந்து உற்சாகமாக வந்தான் மனோஜ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஒரு ஹாப்பி நியூஸ் சார். என்ன மனோஜ்? லான்வில்லிஸ் ஃபோன் செஞ்சார் சார். என்னவா? நீல் தாம்சன் கிட்ட பேசிட்டாராம். 40 லட்சம் எப்படி செலவாச்சுன்னு விவரங்களோட பட்டியல் அனுப்பி வச்சா அதை நீல் தாம்சனோட ஆடிட்டர் சரி பார்த்துட்டு அந்த தொகையை செட்டில் செஞ்சிடறாராம். சரி என்று உற்சாகம் இல்லாமல் அமர்ந்தார். இது சந்தோஷமான செய்தி இல்லையா சார்? இல்லை மனோஜ், ஒரு ஏரோப்ளேன் விபத்தில் நீல் தாம்சன் செத்து போயிட்டானாம் சார்னு நீ சொல்லி இருந்தா அதுதான் எனக்கு சந்தோஷமான செய்தி. ஏன் சார் இவ்வளோ வெறுப்பில் இருக்கீங்க? அவமானப்பட்டது நான். லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் மீட்டிங்ஸுக்கு போகாமல் இருக்கேன். டென்னிஸ் ஆட போகலை. யாரையும் பார்க்க பிடிக்கல. என் தொழில் வரலாற்றில் இப்படி ஒரு பெரிய கருப்பு புள்ளி விழுந்ததில்லை மனோஜ். அவர் சொல்லி கொண்டிருக்கும் போது ஃபோன் ஒலித்தது. ஹலோ ஜீவபாலன். ஜீவபாலன், நான் விகடன்லேருந்து ரமேஷ் பேசுகிறேன். சொல்லுங்க ரமேஷ். பாம்பேல ப்ரெஸ் மீட் முடிச்சுட்டு இப்போ தான் வர்றேன். ஒரு கட்டுரை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு ஃபேக்ஸ் மேட்டர், ஒரு சின்ன வதந்தி பாம்பேல இருக்குது. அது உண்மைதானான்னு தெரிஞ்சுக்கத்தான் சார் ஃபோன் செஞ்சேன். என்ன கட்டுரை? என்ன ஃபேக்ஸ் மேட்டர்? எதுவும் புரியலையே. பாம்பே மேக்ஸ் ஆடியோ நிறுவனத்துக்கிட்ட கணிசமான தொகை வாங்கிக்கிட்டு தான் நீங்கள் நீல் தாம்சனோட நிகழ்ச்சியை ரத்து செய்துட்டதா பேசிக்கிறாங்க சார்.
மேக்ஸ் ஆடியோ கிட்ட பணம் வாங்கினேனா? எதுக்கு? நீல் தாம்சனோட நிகழ்ச்சியை அவங்களுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு. சுத்தமா புரியல மிஸ்டர் ரமேஷ். அடுத்த மாசம் 7ஆம் தேதி மேக்ஸ் ஆடியோக்காரங்க பாம்பேல நீல் தாம்சனோட இசை நிகழ்ச்சியை நடத்துறாங்க இல்லையா? அதுக்காக அவங்க நடத்தின பிரஸ் மீட்ல கலந்துக்க போனப்பதான் சில பேர் அந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க சார். வாட்? நீல் தாம்சன் இந்தியால வேற ஒரு நிகழ்ச்சிக்கு வர சம்மதிச்சிருக்காரா? இந்த விஷயமே இப்ப நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியும். என்ன சார் இது? ஆச்சரியமா இருக்கு. இன்னும் எந்த மீடியாவிலையும் செய்தி வரலன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். சத்தியமா தெரியாது. ஓகே சார், நான் நிகழ்ச்சியை ஏன் ரத்து செய்ய வேண்டியதாயிருச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களும் உங்க பத்திரிகையில எழுதினீங்க. இதுல 40 லட்சம் எனக்கு நஷ்டம் சார். மேக்ஸ் ஆடியோ அரவிந்த தேசாய் எனக்கு நல்ல பழக்கம். நீல் தாம்சனை எப்படி சம்மதிக்க வச்சிங்கன்னு 2 தடவை ஃபோன் போட்டு பாராட்டினாரு. இப்போ ரகசியமா அவரே ஏற்பாடு செஞ்சுட்டு எனக்கு தகவல் கூட சொல்லல பாருங்க. ஆனா உங்க பேரை குறிப்பிட்டு அவர் பேட்டியில சொன்னார் சார். என்னன்னு சொன்னார்? சென்னையில ஜீவபாலன் நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சதும் அதை பாம்பேல நடத்திடணும்னு ஒரு வெறியோட இறங்கி ஏற்பாடுகள் செஞ்சேன்னு சொன்னாரு. தகவல் தந்ததுக்கு தேங்க்ஸ். உங்க உணர்வுகளை கட்டுரையில கண்டிப்பா பதிவு செய்றேன். போனை வைத்துவிட்டு மனோஜிடம் விபரம் சொன்னார். நம்ம கிட்ட கேட்ட அதே தொகையைத்தானே நீல் தாம்சன் அரவிந்த் தேசாய் கிட்ட கேட்டிருப்பான். அவருக்கு மட்டும் எப்படி கட்டுப்படியாகும்? முடியும் மனோஜ், நம்மாலும் முடியும். ஆனா முன்கூட்டி திட்டமிடணும். அரவிந்த தேசாய் ஸ்பான்சர்ஸ் கிட்ட தொகை பேசி முடிச்சு கடைசி நிமிஷத்துல தொகை ஏத்தினா அவராலேயும் முடியாது சார். ஒருவேளை என்று யோசித்தான் மனோஜ். என்ன சொல்லு? நம்ம நிகழ்ச்சியை கெடுத்ததே அந்த அரவிந்த தேசாய் தானோ? என்ன சொல்ற? அந்த நிகழ்ச்சியை ரத்து செஞ்சுட்டு எனக்கு வேற ஒரு தேதியை கொடுத்தா அதிக தொகை தர்றேன்னு அந்த ஆளு நீல் தாம்சனுக்கு ஆசை காட்டியிருக்கலாமோ? அப்படி செஞ்சிருந்தா அது தப்பில்ல, வியாபார உத்தி அது. சரக்கு தட்டுப்பாடா இருக்கிற சமயம் அதிக விலைக்கு யாரும் கேட்பாங்க. ஆனா வார்த்தை கொடுத்துட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு கழுத்தறுத்தானே, அவனைத்தான் என்னால மன்னிக்கவே முடியல என்றார் ஜீவபாலன். சுக்ரா தொலைபேசியை எடுத்து ஹலோ என்றான். சுக்ரா, நான் தான் பேசுறேன். நான் உன்னை உடனே பார்க்கணும் என்றார் எதிர்முனையில் ஜீவபாலன். அத்தியாயம் 7. பண்ணை வீட்டில் நிலா பார்க்க மூங்கில் நாற்காலிகளை முயல்கள் ஓடும் புல்வெளியில் போட்டு வட்டக்கண்ணாடி டீப்பாய் மேல் வெளிநாட்டு தேன் நிற மது பாட்டில்கள் வைத்துக்கொண்டு அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் ஜீவபாலன், சுக்ரா, டீனு. டீனு இந்த முறை அருகில் அனுமதிக்கப்பட்டிருந்ததில் மகிழ்ந்தான். மனோஜ் இல்லை. பண்ணை வேலைக்காரன் சிப்ஸ் பாக்கெட் பிரித்து வைத்ததும் பிரதேசத்தை விட்டே காணாமல் போயிருந்தான். சுக்ரா கால் மேல் கால் போட்டு தெனாவட்டாக ஜீவபாலனை பார்த்தான். கொடுத்த மதுரை மேட்டரை கச்சிதமாக முடித்துவிட்ட மமதை. ஜீவபாலன் ஒரு சிகரெட் முடிய போகும்போது அடுத்ததில் நெருப்பை கடத்தி ஏதோ சாதனை செய்ய போகிற வெறியில் இருந்தார். புரியுது என்றான் சுக்ரா. என்ன புரிஞ்சுக்கிட்ட? இந்த இசை நிகழ்ச்சிய நீங்க நடத்த விடாம செஞ்ச அந்த மேக்ஸ் ஆடியோக்காரங்களும் ஜெயிக்க கூடாது. பாம்பேல இந்த நிகழ்ச்சி நடக்க விடாம செய்யணும், அதானே? கிட்டத்தட்ட பக்கத்துல வந்திருக்க. அப்படின்னா அந்த அரவிந்த தேசாயை கைய கால உடைக்கணுமா? அவன் என்னையா தப்பு செஞ்சான்? அவன் தானே நீல் தாம்சன் மனசை கலைச்சது. இது வியாபாரம், இதுல இது தர்மம். ஒருவேளை தேசாய் முந்தி இருந்தா அதிக தொகை தர்றேன்னு நான் கூட கேட்டிருப்பேன். உங்க லாஜிக் புரியல. உங்க கோபம் யார் மேல? நீல் தாம்சன், நீல் தாம்சன், நீல் தாம்சன். மெதுவா அடுத்த காம்பவுண்ட்ல கேட்கும் போல இருக்கே. அந்த ராஸ்கல் எப்படி வார்த்தை தவறலாம்? தப்புதான். ஆனா அட்வான்ஸ் பணத்தை திருப்பி கொடுத்துருக்கான். நஷ்டமான தொகையையும் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கானே. இதெல்லாம் கண் துடைப்புன்னு உனக்கு புரியலையா? நான் புரிஞ்சு என்ன செய்ய போறேன்? சரி, இப்ப நான் என்ன செய்யணும் அதை சொல்லுங்க சார். நீல் தாம்சன் இனிமே யாருக்குமே இந்த மாதிரி துரோகம் செய்யக்கூடாது சுக்ரா. அதுக்கு நீல் தாம்சனை கொன்னுடு. சிப்ஸ் அள்ளி வாயில் போட போன டீனு உறைந்தான். சுக்ரா மையமாக பார்த்தான். என்ன அப்படி பாக்குற? இது ரொம்ப அதிகப்படியான கோபம் இல்லையா? அதிகப்படியான அவமானத்தை சந்திச்சிருக்கேன் சுக்ரா. சரி, கொலை செய்யறது தான் என் வேலை. வாக்குவாதம் பண்றதில்ல. நீங்க தீர்மானமா சொல்லிட்டா இறங்கிடுறேன். இன்னும் என்ன தீர்மானமா சொல்றது? எழுதி கையெழுத்து போட்டு தரணுமா? வேண்டாம். அப்புறம் ஓகே, நீல் தாம்சனை தீர்த்துடுறேன். இங்க வச்சு செய்யணுமா? லண்டன்லயே அதை நடத்தணுமா? லண்டன்ல அவனுக்கு எவ்வளவு செக்யூரிட்டி தெரியும்ல? அமெரிக்க ஜனாதிபதி ஆபீஸ் கம்ப்யூட்டர்லயே வைரஸை பரப்பி ஸ்தம்பிக்க செஞ்சான் சார் ஒருத்தன். பூச்சாண்டி காட்டாதீங்க, பதில் மட்டும் சொல்லுங்க. இங்கே அவன் ப்ரோக்ராம் நடத்த வர்றப்போ அவனை தீர்த்துடு. சரி, எப்போ வரான் அவன்? அடுத்த மாசம் 7ஆம் தேதி பம்பாயில அவன் இசை நிகழ்ச்சி. அவனோட குழு 5ஆம் தேதியே வர்றாங்க. இவன் 6ஆம் தேதி வர்றான். குழுவும் இவனும் 8ஆம் தேதி புறப்படுறாங்க. 6ஆம் தேதி எப்போ வர்றான்? அவனுக்கு சொந்தமான தனி விமானத்துல வர்றான். அவன் எங்க தங்குறான், அவனோட ப்ரோக்ராம் என்னன்னு பூரா விவரங்களும் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நானே நேரா கலெக்ட் செஞ்சது. ஜீவபாலன் ஒரு கவர் நீட்டினார். அதற்குள் கத்தை கத்தையாக காகிதம் இருப்பதை அதன் கணம் உணர்த்தியது. நான் பொறுமையா படிச்சு பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு உன்னால முடியுமான்னு சொல்லு. என்ன அவமானப்படுத்துறீங்க சார்? இல்ல சுக்ரா, நீ அதிக நம்பிக்கையோட பேசுற.
ஆனா நீல் தாம்சன் மதுரை பார்ட்டி இல்ல, சர்வதேச பிரபலம். அவன் சொந்தமா பாதுகாப்பு பட வச்சிருக்கான். தவிர மேலே பேசின ஜீவபாலன் சுக்ரா எழுந்து கொண்டதில் பேச்சை நிறுத்தினார். என்னாச்சு சுக்ரா? நான் புறப்படுறேன் சார். டீனு வாடா. இருப்பா, என்ன இப்படி கோச்சுக்கிற? என் மேல நம்பிக்கை இல்லாம யார் எந்த காரியம் ஒப்படைச்சாலும் என்னால செய்ய முடியாது சார். உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னேனா? பின்ன என்ன? அவன் பெரிய ஆளாச்சேன்னு. மகாத்மா காந்தி பெரிய ஆள் இல்லையா? இந்திரா காந்தி பெரிய ஆள் இல்லையா? திட்டம் போட்டு காரியம் செஞ்சாங்களே. ஒரு துப்பாக்கி, ஒரு தோட்டா, ரொம்ப மூளை. இதான் சார் வேணும். சரி சரி உட்காரு, கோச்சுக்காத. பிகு செய்து கொண்டு உட்கார்ந்தான். சரி, நான் உன்னை பயமுறுத்தல. பம்பாயில உனக்கு ஆள்படை இருக்கும்னு எனக்கு தெரியும். எப்படி செய்ய போறேன்னு கேட்காதீங்க. அதை துல்லியமா யோசிச்சு கடைசியில தான் ஒரு முடிவுக்கு வருவேன். முடிவுக்கு வந்தப்புறம் எனக்கு சொல்ல மாட்டேன். ஜீவபாலன் முகம் கருத்தார். மதுரையில ஒரு வேலை கொடுத்தீங்க, முடிச்சேன். எப்படி முடிச்சேன்னு உங்களுக்கு தெரிவிச்சேனா? அது அனாவசியம். வேலை நடந்துச்சுல்ல. ஒரு டாக்டர் கிட்ட எப்படி பிரசவம் பார்த்தீங்கன்னு கேட்குறீங்களா, இல்லை பிறந்தது ஆனா பெண்ணான்னு கேட்குறீங்களா? அந்த மாதிரி தான் இதுவும். சரிப்பா, வேலை உறுதியாயிட்டா அந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு ஃபோன் கூட நீங்களும் செய்யக்கூடாது, நானும் செய்ய மாட்டேன். அதான் 2 பேருக்கும் நல்லது. ஓகே ஓகே, இது உறுதின்னு வச்சுக்கோ. இன்னும் ஒரு விஷயம் பாக்கி இருக்கே. பணம் தானே? சொல்லு, எவ்வளவு வேணும்? நீல் தாம்சன் நிகழ்ச்சிக்கு நீங்க ஏற்பாடு செஞ்சதுல ஏற்பட்ட மொத்த செலவு எவ்வளவு சார்? 40 லட்சம். அதை நீல் தாம்சன் திருப்பி தர போறான் இல்லையா? ஆமா. அவன் திருப்பி தரலன்னு நினைச்சுக்கிறீங்களா? அதாவது 40 லட்சம் கேட்குறியா? அண்டர்லைன் செஞ்ச ஆமா. ஜீவபாலன் அடுத்த சிகரெட்டுக்கு மாறினார். எழுந்து மெதுவாக உலாவினார். எனக்கு 5 நிமிஷம் டைம் கொடு. தாராளமா. ஜீவபாலன் இவர்களை விட்டு விலகி தூரமாக நடந்தார். நஷ்டப்பட்ட பார்ட்டி டீனு. நமக்கென்ன ஈரமும் வெங்காயமும்? அவனவன் 15 கேள்விக்கு பதில சொல்லி 1 கோடி தட்டுறான். அவனுக்கு 3 லைஃப் லைன் வேற. நாம மூளையையும் கசக்கிக்கிறோம், உயிரையும் பணைய வைக்கிறோம். நீ 1 கோடி கூட கேட்டிருக்கலாம். பேத்தாதே டீனு. இந்த கொலையால இவருக்கு 50 கோடி லாபம்னு தெரிஞ்சா பாதியே கேட்கலாம். இதுல இவருக்கு மன திருப்தி தான் லாபம். அதனாலதான் 40 சொன்னேன். இது போதும் டீனு. ஜீவபாலன் திரும்பி வந்தார். உனக்கு பேரம் பேசினா பிடிக்காது. ஓகே சுக்ரா, 40க்கு சம்மதிக்கிறேன். எவ்வளவு அட்வான்ஸ்? 20. நாளைக்கு இதே நேரம் இங்கே சந்திக்கிறோம், அப்ப தர்றேன். வெரி குட். நாளைக்கு சந்திக்கிறது தான் கடைசி சந்திப்பு. அப்புறம் காரியம் செஞ்சதுக்கு அப்புறம் சந்திக்கிறோம். அதாவது நீல் தாம்சனோட காரியம் முடிஞ்சப்புறம் என்று சிரித்தார் ஜீவபாலன். குளித்துவிட்டு உடலில் ஒற்றை பூத்துண்டு சுற்றி ரீமா கமகமவாக அறைக்குள் வந்தபோது கட்டிலை பார்த்து வியந்தாள். கட்டிலின் மேல் 1 இன்ச் இடைவெளி கூட இல்லாமல் 100 ரூபாய் 50 ரூபாய் நோட்டுக்கட்டுகளை அடுக்கி வைத்திருந்தான் சுக்ரா. ஏய் சுக்ரா, என்ன இது? இதுதான் பணத்திமிர். இப்படி ஒரு படுக்கையை நீ பார்த்திருப்பியா? இல்ல. படுத்திருப்பியா? இல்ல. வா, இது மேல புரளலாம். உனக்கு பைத்தியம் ஆரம்பிச்சிருக்கு சுக்ரா. அட்வைஸ் வேணாம். உடையணிந்தபடி கேட்டாள். எவ்வளவு இருக்கு இதுல? 20 லட்சம். என்ன வேலைக்கு இவ்வளவு வாங்கின? கழுத்தருகில் விரலால் சீவி காட்டினான். இது அட்வான்ஸ் தான். அப்போ பெரிய பார்ட்டியா? சாக போறவனை கேட்குறியா, பணம் கொடுத்தவனை கேட்குறியா? 2 பேரும் சொல்லேன். எப்போவாவது சொல்லியிருக்கேனா? மாட்ட. நான் சும்மா அசைச்சு பார்த்தேன். கல்லுளி மங்கன் என்று சுக்ராவின் தலையை கலைத்த ரீமா, சுக்ரா, எனக்கு ஒரு சின்ன ஆசை, நிறைவேற்றுவியா என்றாள். என்ன? மும்பையில் நீல் தாம்சனோட இசை நிகழ்ச்சி நடக்க போகுது. என்ன அந்த புரோகிராமுக்கு கூட்டிட்டு போவியா? சுக்ரா வினோதமாக சிரித்தான். அத்தியாயம் 8. ரீமா சென்ட் பீச்சி கொண்டாள். அவன் கழுத்தில் கைகளை மாலையாக போட்டாள். சொல்லு சுக்ரா, ஏன் சிரிச்ச என்றாள். நீல் தாம்சனோட நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு போக சொன்னியே, அதான் சிரிப்பு வந்துடுச்சு. சுக்ரா அவளை பணக்கட்டுகளின் மேல் கிடத்தினான். இதுல சிரிக்க என்ன இருக்கு? நான் நீல் தாம்சனோட பயங்கரமான விசிறி. அவனோட அத்தனை கேசட்டும் வச்சிருக்கேன். அப்படியா? வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை அவனை நேர்ல பார்க்க மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருக்கேன். உயிரே கொடுத்துருவ போலிருக்கே. அது அதிகபட்சமான பைத்தியக்காரத்தனம். குறைந்தபட்சமான பைத்தியக்காரத்தனமா? அவனுக்காக நீ என்ன செய்வ? எதுக்கும் சம்மதிப்பேன். இது பெரிய விஷயமா? ஒரு கண்ணகி இந்த வார்த்தையை சொன்னாதான் அதிர்ச்சி. உனக்கு இது பீடா போடுற மாதிரியான விஷயம். சரி, இப்படி சொல்லட்டுமா? நீல் தாம்சன் ஒரு ஆளை காட்டி இவனை கொன்னுடுன்னு சொன்னா அவனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். அவளை சட்டென்று அணைப்பிலிருந்து விடுவித்தான். என்னாச்சு சுக்ரா? அவன் மேல நான் எவ்வளவு தூரம் அபிமானம் வச்சிருக்கேன்னு புரிய வைக்கிறதுக்காக சொன்னேன். நிஜமா நான் கொலை செய்ய மாட்டேன். அதான் நீ இருக்கியே, உன்கிட்ட வந்துடுவேன். அதாவது நீல் தாம்சன் யாரையாவது கொலை செய்ய சொன்னா அவனுக்காக அதை செய்ய சொல்லி நீ என்கிட்ட கேட்ப. ஆமா, விடு, சும்மா ஒரு பேச்சுக்கு தானே. ஒரு பேச்சுக்கு தான் நானும் கேட்குறேன். நீல் தாம்சன் என்னை காட்டி கொல்ல சொன்னா நீ என்ன கொன்னுடுவியா? என்ன சுக்ரா இது? பதில் சொல்லு, பதுங்காத. சி, நான் உன்னை கொல்றதாவது? ஏன் மாட்டியா? எதுக்கு இப்ப இந்த கற்பனை பேச்சு? சரி, வேணாம். சுக்ராவுக்கு அவள் மேல் நாட்டம் கலைந்து போய் எழுந்து சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். என்ன, ஏன் இப்படி குழப்பமா இருக்க? ஒண்ணுமில்ல, நீ புறப்பட்டு போ. ஏய், இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை.
நாளைக்கு பார்க்கலாம், இப்போ புறப்படு. ஏன் திடீர்னு துரத்துற? வேலை இருக்கு. என்ன வேலை? இதெல்லாம் அடுக்கி வைக்கிற வேலை. சுக்ரா படுக்கை மேல் பரப்பப்பட்டிருந்த பணக்கட்டுகளை கட்டிலுக்கு அடியிலிருந்து சூட்கேஸ் இழுத்து அதற்குள் அடுக்க துவங்கினான். ஹோட்டலின் ரிசப்ஷனில் காத்திருந்தான் சுக்ரா. ஃப்ளவர் வாஷில் செருகியிருந்த நிஜ பூக்களில் ஒன்றை கையில் எடுத்து முகர்ந்தான். ரிசப்ஷன் மேஜையில் டீனு பில் செட்டில் செய்து கொண்டிருந்தான். காலடியில் சக்கரம் பொருத்தின 2 சூட்கேஸ்கள். ரிசப்ஷனிஸ்ட் பெண் பிரிண்டர் துப்பின பில்லை கிழித்து டீனுவிடம் கொடுத்து போனஸாக சிரித்து நன்றி சொன்னாள். ஒலித்த போனில் பேசிவிட்டு, "1 நிமிஷம், போன் உங்களுக்கு தான்" என்று டீனுவிடம் கொடுத்துவிட்டு அடுத்த வேலைக்கு போய்விட்டாள். "ஹலோ" என்றான் டீனு. "டீனு, ரீமா பேசுகிறேன். 1 நிமிஷம் தாமதமாக போயிருந்தா மிஸ் பண்ணியிருப்ப. வெளியே புறப்பட்டாச்சா?" "வெளியே இல்லை, வெளியூர்." "எங்க?" "மும்பை." "அப்படியா? எத்தனை நாளாகும் வர?" "தெரியல, தலைவர் தானே முடிவு செய்யணும்." "சுக்ரா எங்க? பேச சொல்லு." இதோ. வினாடிகளில் சுக்ரா போனை வாங்கி கொண்டான். "சொல்லு ரீமா." "என்ன சுக்ரா, திடீர்னு புறப்படுற?" "வேலை இருக்கு." "அதான் தெரியுதே, வழக்கமாக இங்கே போகிறேன், இத்தனை நாள் ஆகும்னு என்கிட்ட சொல்லிட்டு தானே போவ." "மறந்துட்டேன். இப்போ நானா ஃபோன் செய்யலைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது." "சரி விடு, இப்போ என்ன, டென்ஷனில் இருக்கியா?" "ஃப்ளைட்டை நேரத்துக்கு பிடிக்கணும்." "சரி போயிட்டு வா." "எத்தனை நாள்?" "தெரியாது, பிளான் பண்ணலை." "பாம்பேல எங்கே தங்க போற?" "எதுக்கு?" "என்ன எல்லாத்துக்கும் கேள்வி கேட்குற? நான் பாம்பே வந்தால் உன்னை மீட் பண்ணுறதுக்காகத்தான் கேட்டேன். நீ பாம்பே வரப்போறியா?" "வரலாம், சான்ஸ் இருக்கு." "என்ன சான்ஸ்?" "சொன்னேனே, நீல் தாம்சன் நிகழ்ச்சிக்கு வரணும்னு ஆசையாக இருக்கு. நீ தான் பதிலே சொல்லலை. வரட்டுமா? கூட்டிகிட்டு போறியா?" சுக்ரா தடுமாறினான். "நான் பாம்பேல இருக்க மாட்டேன், கோவா போயிடுவேன். அங்கே தான் வேலை." "அப்படின்னா சரி, நீயும் பாம்பே வர வேணாம்." "ஏன்?" "வந்து அநேகமாக இந்த இசை நிகழ்ச்சியே கேன்சல் ஆகலாம்னு பேசிக்கிறாங்க. நீ எதுக்கு தண்டமாக செலவு செய்யணும்?" "உனக்கு யார் சொன்னது?" "நம்பகமான தகவல் இது." "ரொம்பத்தான் பொடி வச்சு பேசுகிற." "பொடி, சட்னி, சாம்பார் எல்லாம் வச்சு பேசிட்டே இருந்தா ஃப்ளைட்டு போயிடும். பை." "இரு, உன் புது செல் நம்பர் கொடு. ரோமிங் போட்டிருக்க தானே?" "வேணாம், தேவைப்பட்டா நான் உன்னை கூப்பிடுறேன்." ஃபோனை வைத்தான் சுக்ரா. ரிசப்ஷன் பெண்ணை பார்த்தான். "மறுபடி ஃபோன் வரும், நாங்கள் போயாச்சுன்னு சொல்லிடுங்க" என்றான். டீனுவும் இவனும் வாசலுக்கு நடக்கும்போது மறுபடி ஃபோன் ஒலித்தது. "அவர்கள் போய்விட்டார்களே" என்று ஆங்கிலத்தில் அந்த பெண் சொல்லி கொண்டிருந்தாள். விமானத்தில் பெல்ட்டுகளை தளர்த்தி கொண்டதும் பணிப்பெண் தந்த சாக்லேட் பிரித்து வாயில் போட்டுக்கொண்டு சுக்ராவின் பக்கம் திரும்பினான் டீனு. "சுக்ரா, உன்னை ஒன்று கேட்கணுமே." "ஏன் ரீமா கிட்ட கோவா போகிறதா போய் சொன்ன? ஏன் அவளை கத்திரிச்சு பேசுகிற? அதானே உன் கேள்வி." "அதான் சுக்ரா." "டீனு, ரீமா நீல் தாம்சனோட வெறி பிடிச்ச ரசிகைன்னு இப்போதான் தெரியும்." "அப்படியா?" "ஆமாம், அவகிட்ட நம்ம திட்டத்தை சொல்கிறது சரியில்லைன்னு பட்டுது. அதான் எடிட் பண்ணிட்டேன்." "சரி விடு, உனக்கு தான் கஷ்டம்." "ஒரு கஷ்டமும் இல்லை. வேலையை ஆரம்பிச்சிட்டா அப்புறம் எனக்கு உறக்கம் உல்லாசம் எதுவும் கிடையாதுன்னு உனக்கு தெரியாதா டீனு?" "பாம்பேல எங்கே தங்க போகிறோம்?" "வித்தியாசமான இடத்துல." "இடமா ஹோட்டலா?" "இடம்." "உனக்கு ஜலஜாவதி ஞாபகம் இருக்கா?" "ஹை, அத்தை, ஹைதராபாத் அத்தை. 2 டஜன் டிக்கெட் வச்சுக்கிட்டு ஹைதராபாத்தையே கலக்கிட்டு இருந்தாளே, அவள் இப்போ பாம்பேல தான் இருக்கா. 2 டஜன் வீட்டுக்கு சொந்தக்காரி. இப்போ அவகிட்ட 500 டிக்கெட் இருக்கும். அந்த ஜலஜாவதி வீட்டில் தான் தங்க போகிறோம். அதை விட பாதுகாப்பான இடம் கிடையாது. பல சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் அவள் ஜாக்கெட்டுக்குள்ளே இருக்காங்க." "ஜலஜாவதி நம்ம திட்டத்தில் பார்ட்னரா?" "இல்லை, ஹெல்ப்பர். பாம்பே வந்ததும் எழுப்பு." சுக்ரா வெளிச்சம் தடை செய்ய கருப்பு துணியை கண்ணுக்கு கட்டிக்கொண்டு சாய்ந்து கொண்டான். பெண்கள், அந்த மாதிரி பெண்கள். கிட்டத்தட்ட எல்லா வீடுகளிலும் ஜன்னலில் முகங்கள். வாசலில் சைடு போஸில் ஒதுக்கி விட்டு கொண்டு பால்கனியில் கவிழ்ந்து நின்று கை நீட்டி அழைத்து காற்றில் முத்தம் அனுப்பி ஜீன்ஸ் போட்ட, சுடிதார் அணிந்த, தாவணி போட்ட, பாவாடை சட்டையில் பெண்கள். டாக்ஸி மெதுவாக ஊர்ந்தது. "நான் இந்த ஏரியாவுக்கு வந்ததே இல்லை" என்றான் டீனு. "இதை பாரு, முதல்ல வேலை, அது முடிஞ்சதும் வேணும்னா 1 வாரம் கேம்ப் போட்டு பொறுக்கி பொறுக்கி செலக்ட் செஞ்சு கொஞ்சலாம். வேலை முடியற வரைக்கும் வாழை சுருட்டிக்கிட்டு பேசாமல் இருக்கணும், புரிஞ்சுதா? இதை எனக்கு சொல்றியா, உனக்கு சொல்லிக்கிறியா?" டாக்ஸியை அனுப்பிவிட்டு அந்த சிவப்பு நிற வீட்டுக்குள் இருவரும் நுழைய பெண்கள் ப்ளஸ் பெண்கள். ஒல்லியான குல்லா வைத்த ஆசாமி வந்து, "எந்த ரேட்டில் வேணும்?" என்று இந்தியில் கேட்டான். "அதெல்லாம் வேணாம், நான் சுக்ரா, செய்தி அனுப்பியிருந்தேன், ஜலஜாவதியை பார்க்கணும்" என்றான் சுக்ரா. அத்தியாயம் 9. அந்த ஜலஜாவதியை அழித்து செய்தால் 4 ஜலஜாவதிகள் செய்யலாம். கடைக்கு போய் ரெடிமேடாக சுடிதார் வாங்க முடியாது. பஸ்ஸில் 2 பேர் பயணம் செய்யும் சீட்டில் ஜலஜாவதி அமர்ந்தால் அந்த 2வது நபர் தன் ஒரு விரலை மட்டும்தான் வைத்துக்கொள்ள முடியும். ஜலஜாவதி தற்சமயம் 2 கைக்குட்டைகள் வைத்துக்கொண்டு ஜலஜலவதியாக இருந்தால் எந்த நிமிடமும் தும்மல் போட தயாராக முகத்தை வைத்துக்கொண்டு சிவந்த கண்களுடன் சுக்ராவை பார்த்தாள். அவர்களின் ஹிந்தி உரையாடலை கீழ்கண்டபடி தமிழாக்கம் செய்யலாம். "ரொம்ப இழைச்சிட்டியே சுக்ரா, ஆட்டம் அதிகமா? நீ ரொம்ப குண்டாயிட்டியே, ஆட்டமே கிடையாதா?" "சேச்ச, இந்த தைராய்டு பிரச்சனை, இப்போ 8 கிலோ குறைச்சிருக்கேன்."
இன்னும் 8 கிலோ சேர்த்து கற்பனை செஞ்சு பார்க்குறேன். அப்புறம் தொழில் எப்படி போகுது? தொழில் விஷயமா தான் வந்திருக்கேன். வர்மா சொன்னான். ஆனால் என்ன மேட்டர்னு சொல்லலை. அதெல்லாம் விபரமா நீ கேட்டுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். கில்லாடி படவானி. சரி, உன் தொழில் எப்படி இருக்கு? அமோகமாக இருக்கு, ஆண்டவன் புண்ணியத்தில். இதில் ஆண்டவன் என்ன செய்கிறாரு? ஆம்பளைங்க மனசில் ஆசை தீ அணைஞ்சிடாம பார்த்துக்கிறாரே. நாட்டை ஓரளவுக்கு சுபிட்சமாக வச்சிருக்காரே. பஞ்சமும் போரும் இருக்கிற நாட்டில் எங்கள் பொழப்பு கோவிந்தாவாயிடுமே. ரொம்ப தான் யோசிக்கிற. எய்ட்ஸ் பயம் மக்களுக்கு வரலையா? வந்திருக்கு. அதனால எனக்கு தான் செலவு. எப்படி? பாதுகாப்புக்கு ஆணுரைகள் மொத்தமாக வாங்கணுமே. சரி ஜலஜா, நானும் டீனுவும் இந்த வீட்டில் தங்குறதால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே போலீஸ் அந்த வாசனை கூட வராது. எனக்கு போக வர என்ன கார் வேணும்? எல்லா வகையும் வச்சிருக்கேன். மாருதி 800 போதும். அவசரமாக பார்க் செய்ய எடுக்க அந்த குட்டி தான் லாயக்கு. வேற என்ன உதவி வேணும்? இப்போதைக்கு வேற எதுவும் வேணாம். எதுவும் வேணாம்? அதெல்லாம் வந்த வேலை முடிஞ்சதும். ஜலஜாவதி தனது வெள்ளி வெற்றிலை பெட்டியை சுக்ரா பக்கம் நகர்த்தி திறந்தாள். மரியாதைக்கு ஒரு பீடா எடுத்துக்கொண்டு சுக்ரா எழுந்தான். ஹோட்டல் ஸ்னோஹில்ஸ் எல்லா நிறத்திலும் கொடிகளை பறக்க விட்டு கொண்டு ஒரு கான்கிரீட் சவாலாக கம்பீரமாக நின்றது. 18 மாடிகளுடன். அதன் போர்ட்டிகோவிலேயே நாற்காலிகள் போட்டு கல்யாணம் நடத்திவிடலாம் போல விசாலமாக இருந்தது. கார்களை பொறுப்பெடுத்து கொண்டு பார்க் செய்யும் யூனிஃபார்ம் அணிந்த ஹோட்டல் டிரைவர்கள் மரியாதையாய் கார்களின் கதவுகளை திறந்துவிட்டு கொண்டிருந்தார்கள். சுக்ராவும் டீனுவும் போய் நிறுத்திய மாருதி அந்த இடத்தில் வந்து நின்ற கார்களுக்கு மத்தியில் ஏழையாக இருந்தது. ஆனால் அதற்கும் சகல மரியாதை செய்து வண்டி எண் எழுதி டேக் கையில் கொடுத்துவிட்டு வண்டியின் சாவியை பெற்றுக்கொண்டார்கள். தலையில் விசிறி தொப்பி வைத்திருந்தவன் தலை வணங்கி கண்ணாடி கதவு தள்ளினான். குளிர குளிர உள்ளே வந்தார்கள். ஹோட்டலின் ரிசப்ஷன் ஒரு கடல். கட்சி மாநாடு நடத்தி ஓரமாக அணிவகுப்பும் நடத்தலாம் போல இருந்தது. தூவி விட்டதைப் போல அங்கங்கே கொத்து கொத்தாய் ஆள் விழுங்கி சோஃபாக்கள், புது மலர்கள் செருகின ஜாடிகள், கைரேகை கூட தெரியாமல் சற்று முன்தான் துடைக்கப்பட்டதைப் போல டீபாய்கள், நடுவாந்திரமாக 2 லிப்டுகள் உள் பயணிகளை அப்பட்டமாக காட்டியபடி கட்டடத்தின் அத்தனை மாடிகளுக்கும் போய் வந்து கொண்டிருக்க, ஓசையின்றி பொங்கும் செயற்கை நீரூற்றுகளுக்கும் விசேஷமாக விளக்குகள். ஒரு சோஃபா கொத்துக்கு வந்து டீனுவும் சுக்ராவும் அமர்ந்தார்கள். கண்ணாடி ஆஸ்ட்ரேயை தன் பக்கமாக நகர்த்தி வைத்து கொண்டு சுக்ரா சிகரெட் பற்ற வைத்தான். ஆஸ்ட்ரேயில் ஏற்கனவே ஒரு தீக்குச்சி கூட இல்லை. டீனு, எஸ் பாஸ், இந்த ஹோட்டல்ல தான் நீல் தாம்சன் தங்குறான். ஆமா, ஸ்பெஷல் சூட்டு, ராயல் கிரேட் அப்படின்னு அந்த சூட்டோட பேரு. 9வது மாடி. இங்க இதே மாதிரி மொத்தம் 3 சூட் மட்டும்தான். ஒவ்வொரு சூட்டும் 4000 சதுர அடி. ஒவ்வொரு சூட்லையும் மினி சைஸ்ல ஒரு ஸ்விம்மிங் பூலே உண்டு. இந்த சூட்டோட ஒரு நாள் வாடகை வரி சேர்த்து 1,05,000. விட்டா இந்த சூட்ல என்ன டிசைன்ல என்ன கலர்ல ஸ்க்ரீன் தொங்க விட்டுருக்காங்கன்னு கூட சொல்லுவ போலிருக்கே. சுக்ரா, எதையுமே நுனிப்புல் மேயக்கூடாதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்தவனே நீதானே. நீல் தாம்சனோட மொத்தம் எத்தனை பேர் வர்றாங்க டீனு? மொத்தம் 75 பேர். அவனோட பர்சனல் மேக்கப் மேன், காஸ்டியூமர், செக்ரட்டரின்னு 8 பேர் நீல் தாம்சனோட இதே ஹோட்டலில் வேற ரூம்ஸில் தங்குறாங்க. மற்றவங்க எல்லாம் ஹோட்டல் ஒசாகால தங்குறாங்க. மற்றவங்கள அவனோட பர்சனல் செக்யூரிட்டி குரூப் எத்தனை பேர்? 10 பேர். அவங்க எல்லாருமே கடுமையான ஆயுத பயிற்சிகள் எடுத்த கமாண்டோஸ். பிரிட்டிஷ் இராணுவத்தில் ரிட்டையர் ஆன நோவி பெக்கட் அப்படிங்கிற ஆஃபீஸர் தான் இந்த கமாண்டோ படைக்கு சீஃப் ஆஃபீஸர். கிளமா, அவரை சாதாரணமாக இடப்பட முடியாது. அவரோட சாதனைகளை சொல்லட்டுமா? இன்டர்நெட் வெப்சைட்டில் லிங்க் போட்டு உள்ளே போய்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நீ தகவல் சுரங்கமாயிட்ட. வெரி குட். இந்த பாராட்டெல்லாம் ஜீவபாலனுக்கு தான் சொல்லணும். இது எல்லாமே அவர் சேகரித்து கொடுத்துருக்கிற தகவல்கள் தான். எல்லாமே படிச்சிட்டியா டீனு? நேற்று ராத்திரி பூரா இதானே என் வேலை. இந்த இசை நிகழ்ச்சியில் நீல் தாம்சன் போட்டுக்க போகிற ட்ரெஸ் டிசைன் கூட நம்மக்கிட்ட இருக்குது சுக்ரா. புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் யூஸ் பண்ணுறான், இல்லை டபுள் ஜாக்கெட். எய்ம் தவறாமல் ஷூட் செய்யணும். கன் தான் யூஸ் பண்ண போறியா? இன்னும் ஃபைனலாக முடிவு பண்ணலை. இப்போ இந்த ஹோட்டலை நல்லா சுற்றி பார்த்துட்டு நிகழ்ச்சி நடக்க போகிற யாங்கி ஸ்டேடியம் போயிட்டு வந்துடலாமா? சுக்ரா சிகரெட்டை அணைத்து விட்டு எழுந்து பேண்ட் பாக்கெட்டுக்குள் கைகளை செருகி கொண்டு மெதுவாக நடந்தான். சக்கர நாற்காலியில் விற்றென்று ஜீவபாலனின் அறைக்குள் பிரவேசித்து நிறுத்தினாள் ரஞ்சனி. டையின் முடிச்சை சரி செய்து கொண்டிருந்த ஜீவபாலன் திரும்பினார். என்னம்மா? ஏன் டாடி, நாளைக்கு தானே பாம்பேல நீல் தாம்சனோட இசை நிகழ்ச்சி? இல்லைம்மா, நாளன்னைக்கு ஈவினிங். உங்களுக்கு இன்விடேஷன் வந்திருக்கா டாடி? வந்திருக்குமா. நீங்கள் போகலையா டாடி? இல்லைம்மா. ஏன் டாடி? இந்த நிகழ்ச்சி நடக்கவே போவதில்லை என்று எப்படி உனக்கு சொல்வேன் பெண்ணே? நமக்கு துரோகம் செஞ்ச ஒருத்தனோட நிகழ்ச்சியை எப்படிமா ரசிக்க முடியும்? ஜஸ்ட் அவரை சந்திச்சு ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்கலாமே. அதெல்லாம் சந்திக்க மாட்டான், அவசியமும் இல்லை. அதுக்கில்ல டாடி, மறுபடி ஒரு தேதி வாங்கலாமே நீங்க. எதுக்கு?
சென்னையில் நடத்தலாமே. கடைசி நேரத்தில் தொகையை உயர்த்தினதால தானே நம்மால நடத்த முடியாம போச்சு. இந்த தடவை சரியா பேசிக்கிட்டு முறையா அக்ரிமெண்ட் போட்டு செய்யலாமே டாடி. ரஞ்சனி, இந்தியாவில் அவனோட நிகழ்ச்சியை முதல் தடவையா நடத்தி காட்டணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அதை பாம்பேக்காரன் சாதிச்சுட்டான். இனிமே நாம நடத்துறதுல எந்த த்ரில்லும் கிடையாது. இதை வேற மாதிரி பாருங்க டாடி. எப்படி? பாம்பேல முதல் நிகழ்ச்சி நடந்தாலும் சென்னைக்கு புதுசு தானே. இங்கேயும் கூட்டம் அள்ளும். நீல் தாம்சனுக்கு கிரேஸ் நிறைய இருக்கு டாடி. விடுமா, அப்படியெல்லாம் எனக்கு ஐடியா இல்லை. ரஞ்சனியின் முகம் வாடி போனது. அவள் அருகில் வந்தார். ரஞ்சனி, நமக்கு அவன் செஞ்ச துரோகம் உனக்கு கோபம் வரலையா? எப்படி நீ மறுபடி இசை நிகழ்ச்சி நடத்தலாம்னு சொல்ற? எனக்கும் கோபம் இருந்ததுப்பா. இன்னைக்கு காலையில நீல் தாம்சனோட பேட்டியை பார்த்ததும் கோபம் எல்லாம் பறந்துடுச்சு. என்ன பேட்டி? லண்டன்ல ஒரு இந்தியன் நிருபர் பேட்டி எடுத்து இன்னைக்கு ஹிந்து பேப்பர்ல வந்திருக்கே. நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலையா? இல்லையே. ரஞ்சனி தன் சக்கர நாற்காலியின் சைடு பையில் செருகி வைத்திருந்த ஹிந்து பேப்பரை எடுத்து புரட்டி மடக்கி நீட்டினாள். நீல் தாம்சனின் உயர்ந்த லட்சியம் போற்றுதலுக்குரியது. நமது நிருபர் பிரபல பாடகர் நீல் தாம்சனை ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்த போது கேட்ட கேள்விகளுக்கு அவர் அளித்த பதில் உலகத்தையே அவர் பக்கம் திருப்பி இருக்கிறது. கேள்வி: இந்தியாவில் முதலில் சென்னையில் நிகழ்ச்சி நடத்த ஒப்புக்கொண்டு பிறகு அதை ரத்து செய்துவிட்டு பம்பாயில் நடத்த சம்மதம் தந்தீர்கள். இந்த முரணுக்கு உங்கள் விளக்கம் என்ன? பதில்: இந்தியா வந்த பிறகு மேடையில் வைத்து ஓர் அறிவிப்பை செய்ய நினைத்தேன். பரவாயில்லை, இப்போதே சொல்லிவிடுகிறேன். நான் ஏராளமாக பணம் சம்பாதித்து விட்டேன். அந்த பணம் பிரமாதமாக குட்டி போட்டு கொண்டிருக்கிறது. ஏராளமாக புகழ் கிடைத்து விட்டது. திகட்டும் அளவிற்கு. இனி தேவை ஆத்ம திருப்தி. அது எப்படி கிடைக்கும்? என்னை இந்த அளவிற்கு உயர்த்திய மக்களுக்கு நன்றிக்கடன் செலுத்தும் போதுதான் கிடைக்கும். அதனால் தான் தீர்மானித்திருக்கிறேன். இனி எந்த நாட்டில் நிகழ்ச்சி நடத்தினாலும் அந்த நிகழ்ச்சியின் மூலம் எனக்கு வரும் மொத்த லாபத்தையும் அந்த நாட்டின் தொண்டு நிறுவனங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். முதலில் இதை இந்தியாவில் தான் துவங்குகிறேன். இந்திய நிகழ்ச்சியில் கிடைக்கும் பணத்தை இந்தியாவில் உள்ள ஊனமுற்றவர்களின் நலவாழ்வுக்காக பாடுபடும் நிறுவனங்களுக்கு பகிர்ந்தளிக்க இருக்கிறேன். சென்னை நிகழ்ச்சிக்கு ஒப்புக்கொண்டதை விட பாம்பே நிகழ்ச்சிக்கு எனக்கு தர முன்வந்த தொகை அதிக தொகை இன்னும் பல ஊனமுற்றவர்களுக்கு உதவுமே என்றுதான் மாற்றி ஒப்புக்கொண்டேன். விரிவான அறிவிப்பை இந்தியாவில் நிகழ்ச்சி மேடையில் செய்து அப்போதே செக் வழங்க உள்ளேன். இனி என் ஆயுள் முழுக்க நான் நடத்தும் எல்லா நிகழ்ச்சிகளின் வருமானமும் நலிந்த மக்களுக்கே அர்ப்பணம். பேட்டியை படித்து முடித்த ஜீவபாலன் ஆடிப்போனார். அத்தியாயம் 10. நீல் தாம்சனின் பேட்டியை படித்து முடித்த ஜீவபாலனுக்கு கழுத்துக்கடியில் வார்த்தைகள் தங்கிவிட்டன. ரஞ்சனி அவர் அருகில் நாற்காலி நகர்த்தி வந்தாள். அப்பா, நான் ஊனமுற்றவளா இருந்தாலும் அதிர்ஷ்டக்காரி. கோடீஸ்வரனோட மகளா இருக்கேன். அதனால எனக்கு என் ஊனம் வழியா தெரியாதபடி வளர்க்குறீங்க. மோட்டார் வச்ச சக்கர நாற்காலி, எனக்காகவே ஸ்பெஷலா டிசைன் செஞ்ச வேன், இப்படி எல்லாம் வசதிகள் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? நீல் தாம்சன் மனசு இவ்வளவு விசாலம்னு புரிஞ்சுக்காம அவர் துரோகம் செஞ்சுட்டதா குற்றம் சாட்டுறீங்களே. ஜீவபாலன் சாட்டை அடியாய் உணர்ந்தார். உங்க நிகழ்ச்சி கேன்சல் ஆனதுல எந்த பணப்பிரச்சனையும் இல்லாம நஷ்டத்தொகையை தர முன் வந்திருக்காரே. இமேஜ்ல கொஞ்சம் பாதிப்பு. ஆனா அவர் சொல்லியிருக்கிற காரணம் பாராட்டப்பட வேண்டியதுப்பா. உண்மைதாம்மா என்றார் உதடுகள் உலர. அதனாலதான் உங்களை சென்னையில ஒரு நிகழ்ச்சி நடத்த சொன்னேன். அதுல வர்ற வருமானத்தையும் இந்தியாவுல வேற சில அமைப்புகளுக்கு கொடுப்பாரு. ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி மூலமா தர்ம காரியம் செய்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குமேப்பா. கரெக்டுமா. சோர்ந்து போய் சோஃபாவில் அமர்ந்தார் ஜீவபாலன். ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்கப்பா? நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா? இல்லம்மா, நான் தான் ஒரு பெரிய தப்பு செஞ்சிட்டேன். என்னப்பா? சொல்ல மனம் வரவில்லை. என்ன நினைப்பாள்? நீல் தாம்சனின் உயர்ந்த குணத்தை புரிந்து கொள்ளாமல் அவசர கோபத்தில் ஆத்திர விளிம்பில் அறிவுகெட்டத்தனமாக அவனை கொலை செய்ய பணம் கொடுத்து ஆள் அனுப்பியிருக்கிறேன் என்று எப்படி சொல்வது? சீ தூ என்றுதானே என்னை பார்ப்பாள். என்மேல் என் மகள் வைத்திருக்கும் அத்தனை மரியாதையும் சிதறி போய்விடாதா? என்னப்பா தப்பு செஞ்சீங்க? ஒண்ணுமில்லம்மா, அவனோட உயர்ந்த நோக்கத்தை புரிஞ்சுக்காம அவன் மேல கேஸ் போட அலைஞ்சேனே, அதைத்தான் சொன்னேன். முடிஞ்சா இந்த நிகழ்ச்சிக்கு நேர்ல போய் ஒரு பூச்செண்டு மட்டுமாவது கொடுத்துட்டு வாங்கப்பா. அது போதும். மனித கடவுள்னு நான் அன்னை தெரசாவை பத்தி அடிக்கடி சொல்வேன். நிறைய மனித கடவுள்கள் இருக்காங்க. அதுல ஒருத்தரா இப்போ நீல் தாம்சனையும் நினைக்கிறேன். உணர்ச்சி பூர்வமாக சொன்ன ரஞ்சனி நாற்காலியை திருப்பிக் கொண்டு அறையை விட்டு வெளியேறினாள். மும்பை யாங்கி ஸ்டேடியம். நாளை மறுநாள் நடக்க இருக்கும் நீல் தாம்சனின் இசை நிகழ்ச்சிக்காக மேடை அமைக்கும் வேலைகளில் 200 தொழிலாளர்களுக்கு மேல் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள். மும்பையின் வேலை வெட்டியேற்ற 100 சோம்பேறிகள் ஸ்டேடியத்தின் இருபுறமும் ஆங்காங்கே நின்றபடி மும்முர வேலைகளை பராக்கு பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் 2 பேரை நமக்கு தெரியும். சுக்ரா, டீனு. சுக்ரா பக்கமாக சாய்ந்து அவன் காதருகில் பேசினான் டீனு. இந்த ஸ்டேடியத்துக்கு 3வது தடவையா நாம வந்துட்டோம் சுக்ரா.
அதனால உன்னோட செயல் திட்டம் இங்கே வச்சு தான் நடக்க போகுதுன்னு புரியுது. கரெக்டா? இது கூட புரிஞ்சுக்கலன்னா நீ மாட்டுக்கு புண்ணாக்கு வைக்கத்தான் லாயக்கு. ஓகே, இந்த ஸ்டேடியத்தில் எத்தனை விதமான செக்யூரிட்டி ஏற்பாடுகள் இருக்குன்னு உனக்கு ஒரு பெரிய லெக்சர் கொடுத்தேன். ஹோட்டலில் தலைய ஆட்டின. ஆமாம், ஆனாலும் இந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்கியே, அதனால என்ன? இதில் ரிஸ்க் அதிகம் சுக்ரா, த்ரில்லும் அதிகம். ஒரு விஷயத்த சவாலாக செய்யணுட்டினும் நீ ஒரு முடிவு எடுத்துட்டா எப்படி மாற்ற முடியும்? சரி, உன் பிளான் என்ன சொல்லு. தூரத்துல இருந்து பார்த்து சுடுறதுக்கு வசதியா டெலி லென்ஸ் பொறுத்தர துப்பாக்கி ஒன்று ஏற்பாடு செஞ்சுருக்கேன். சரி, அதை பார்ட்டாக கலட்டி பார்சல் செஞ்சா ஒரு வெத்தலை பெட்டிக்குள்ளே அடங்கிடும் டீனு. அத்தனை மினி மாடல். வெரி குட். நிகழ்ச்சிக்கு நீயும் நானும் வர்றதுக்கு டிக்கெட்ஸ் ஏற்பாடு செஞ்சாச்சு. நான் தானே செஞ்சேன், மேலே சொல்லு. மாலை 5 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பம். நீல் தாம்சன் மேடைக்கு வர்றது 5:30க்கு. ஆனால் முழுக்க இருட்டு வர்றது 5:50க்கு. இது 4-5 நாளாக கவனித்து அப்சர்வ் செஞ்சுருக்கேன். ரைட். நிகழ்ச்சியில் 3ஆவதா ஐ சல்யூட் இண்டியான்னு ஒரு பாட்டு பாடுறான் நீல் தாம்சன். அப்போ அரங்கத்தில் எல்லா லைட்ஸும் அணைஞ்சு அந்த மேடைக்கு மட்டும் ஒரே ஒரு வெளிச்சம் இருக்கும். ஒரு பாம்பு வெடிச்சு மேடையில் நெருப்பு எரியும். அதோட பின்னணியில் நீல் தாம்சன் நிற்பான். அப்போ தான் நான் அவன் தலையில் குறிப்பாத்து சுட போகிறேன். லவ்லி. அந்த பாட்டை அவன் ஆரம்பிக்கிறப்போ மணி 5:50 தாண்டிடும். இயற்கையிலையும் இருட்டு இருக்கும். பாம் சத்தத்தில் துப்பாக்கி சத்தம் கேட்காது. மோப்ப நாய் வரும். மெட்டல் டிடெக்டர்கள் இருக்கும். ஒவ்வொருத்தரையும் தடவி தான் உள்ளே விடுவாங்க. நீ சொன்ன வெத்தலை பெட்டியை எப்படி உள்ளே எடுத்துகிட்டு வர்றது? நீ சொல்கிற செக்யூரிட்டி ஏற்பாடுகள் எல்லாம் நாளை மறுநாள் காலையிலேருந்து தான் நடக்கும் டீனு. சரி, ஆனால் வெத்தலை பெட்டி இப்போவே உள்ளே வந்துடுச்சே. வாட் டு யூ மீன்? சுக்ரா தன் முதுகில் மாட்டியிருந்த பேக்கை புன்னகையுடன் பார்த்தான். உன் ஐடியா என்ன சுக்ரா? இந்த யமனை இன்னிக்கே இங்கே ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு போயிடலாம். நிகழ்ச்சிக்கு கையை உதறிக்கிட்டு வரலாம். எங்கே வேணாலும் தடவி பார்த்துக்கட்டும். ஆனால் எங்கே ஒழிச்சு வைப்ப? அரங்கம் முழுக்க சோதனை நடத்தி பார்ப்பாங்களே. வெத்தலை பெட்டியை அழுத்தமான 2 பாலித்தீன் பேக்கில் போட்டு சீல் வச்சிருக்கேன். அதோ பாரு. சுக்ரா பார்வையால் சுட்டி காட்டிய இடத்தில் உயரத்தில் கருப்பு நிறத்தில் 4 தண்ணீர் தொட்டிகள் இருந்தன. அந்த தண்ணீர் தொட்டிகளில் தண்ணி எப்பவும் நிரம்பியிருக்கு. அதில் 2வது தொட்டியில் நம்ம வாட்டர் ப்ரூஃப் வெத்தலை பெட்டியை வைக்க போகிறேன். உள்ளே கைவிட்டு டேங்க் மேற்பகுதியில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி செட்டப் செய்ய போகிறேன். தண்ணீர் தொட்டிகளை திறந்து யாராச்சும் பார்த்தா அது கண்ணுக்கு தெரியாது. தண்ணிக்குள்ளே மிதக்கிற ஒரு பொருளை அடையாளம் காட்ட மோப்ப நாய் திணறும். அது சரி, நிகழ்ச்சி நடக்கிறப்போ தண்ணி தொட்டிக்கு நாம் ஏறிக்கிட்டு இருந்தால் யாருக்கும் சந்தேகம் வராதா? முட்டாள், இதை நான் யோசிக்க மாட்டேனா? இந்த ஸ்டேடியத்தில் மொத்தம் 16 பிளம்பர்ஸ் இருக்காங்க. அதில் நாமளும் 2 பேர். புரியல? ஸ்டேடியம் ஸ்டாஃபுக்கு உண்டான காக்கி பேண்ட் சட்டை தச்சுக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம ஃபோட்டோ வச்ச போலி ஐடி கார்டு ரெடி பண்ணிக்க போகிறோம். யாராச்சும் மடக்கி கேட்டால் பாத்ரூமில் தண்ணி வரல பார்க்குறதுக்காக போகிறோம்னு பதில் சொல்லிக்கலாம். அப்புறம் வாட்டர் டேங்க்லேருந்து வெத்தலை பெட்டி எடுத்து துப்பாக்கியை அசம்பிள் செஞ்சு அங்கேயே மறைவா நின்று காத்திருந்து நான் சொன்ன ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறப்போ டிஷ்யூம் என்றான் சுக்ரா. சப்போஸ் எப்படியோ அந்த துப்பாக்கியை போலீஸ் எடுத்துட்டா? 2வது பிளான் நீல் தாம்சன் தங்குற ஹோட்டலில் வச்சுருக்கேன். அதை பற்றி ஒரு மேப் போட்டு உனக்கு அப்புறம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வெத்தலை பெட்டியை வாட்டர் டேங்கில் வச்சிடலாமா என்று எழுந்தான் சுக்ரா. ஜீவபாலன் சொல்ல சொல்ல ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான் மனோஜ்குமார். என்னால் நம்பவே முடியல சார். எவ்வளவு இரக்கமான மனசு கொண்டவர் சார் நீங்களா சார் ஒரு கொலையை செய்ய ஏற்பாடு செஞ்சீங்க? ஆத்திரத்தில் ஆவேசத்தில் புத்தி கெட்டு போச்சு மனோஜ். மதுரை மேட்டரில் நமக்கு காசு வாங்கிட்டு காரியம் செஞ்சு கொடுத்த சுக்ரா இருக்கான்னு ஒரு அசட்டு தைரியம். இனிமே அதை விமர்சனம் செஞ்சு பிரயோஜனம் இல்லை மனோஜ். இந்த கொலை நடக்கக்கூடாது. நீல் தாம்சன் இனிமே தொடர்ந்து இசை நிகழ்ச்சிகள் செய்ய செய்ய அது இந்த சமுதாயத்துக்கு தான் நல்லது. அவனை கொலை செய்கிறது இந்த சமுதாயத்துக்கே செய்கிற துரோகம். புரியுது சார். ஆனால் சுக்ரா நடுவில் உங்களை காண்டாக்ட் பண்ண மாட்டான்னு சொல்கிறீங்களே? ஆமாம் மனோஜ், அது அவனோட பழக்கம். நானும் பல தடவை துருவி கேட்டேன். அவன் இதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நடுவில் பேச மாட்டேன்னு சொல்லிட்டான். எப்படி இதை செய்ய போகிறேன்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அவன் செல்ஃபோனுக்கு முயற்சி செஞ்சீங்களா? அந்த ஃபோன் நம்பரை துண்டிச்சிட்டான். அப்பப்போ மாற்றிக்கிறவன். அவன் இங்கே தங்கி இருந்தது ஒரு ஹோட்டலில். அங்கேயும் கேட்டுட்டேனே, காலி செஞ்சுட்டு போய் 1 வாரமாச்சுன்னுட்டாங்க. மும்பையில் எங்கே தங்கியிருக்கான்னு யூகே கூட முடியாதா? ஏதாச்சும் ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்கலாம். அங்கே நம்ம டீலர்கிட்ட தகவல் கொடுத்து காரணம் மட்டும் சொல்லாமல் தேட சொன்னா எப்படி? அவன் ப்ராஜெக்ட் செய்கிறப்போ சொந்த பேரில் ரூம் போட மாட்டேன்னு ஏதோ பேச்சு வந்தப்போ சொன்னான் மனோஜ். காண்டாக்ட் பண்ண வழியே இல்லையா? எனக்கு தெரியல மனோஜ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. எவ்வளவு செலவானாலும் சரி இந்த கொலையை நிறுத்தியாகணும். என்ன வினோதம் பாருங்க. என்ன செலவானாலும் சரி கொலை செஞ்சாகணும்னு முதல்ல துடிச்சிங்க. சார், எனக்கு ஒரு யோசனை. என்ன? சுக்ரா இங்கே சென்னையில் தங்கியிருந்தப்போ அடிக்கடி ஃபோன் செஞ்சது யாருன்னு ஹோட்டல் ரிசப்ஷன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். செய். அந்த நபருக்கு மும்பையில் சுக்ரா தங்குற இடம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு என்றார் ஜீவபாலன். 1 மணி நேரம் கழித்து ஜீவபாலனுக்கு மனோஜ்குமாரிடமிருந்து ஃபோன் வந்தது. சார், ரீமான்னு ஒரு பொண்ணு அடிக்கடி ஃபோன் செஞ்சிருக்கா.
அவள் அட்ரஸ் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் விசாரிச்சுட்டேன். இப்போ அவளை பார்க்கத்தான் போய்கிட்டு இருக்கேன். பேசிட்டு மறுபடி கூப்பிடுறேன் என்றான் மனோஜ். அத்தியாயம் 11. ரீமா தன் குதிரை வால் இடம் வலமாக அசைய உறுதியாக மறுத்து பேசினாள். இதோ பாருங்க, எனக்கு சுக்ரான்னு யாரையும் தெரியாது. நான் யாருக்கும் ஃபோன் பண்ணல. நீங்க அனாவசியமா என் நேரத்தை வேஸ்ட் பண்றீங்க. மனோஜ்குமார் அவளை ஆழமாக பார்த்தான். நீங்க இவ்வளவு பிடிவாதமா இதை மறுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஹோட்டலுக்கு பல தடவை ஃபோன் செஞ்சிருக்கீங்க. சில தடவை கார்லையும் போயிருக்கீங்க. அங்க உள்ளவங்க சொன்ன அடையாள குறிப்புகள் அப்படியே உங்களுக்கு பொருந்துது. இது விசாரணை இல்லை, விண்ணப்பம். எங்களுக்கு உங்க உதவி வேணும். ரீமா சற்றே யோசித்தாள். நேர்மையான விஷயமாகப்பட்டது. சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? உங்களுக்கும் சுக்ராவுக்கும் என்ன மாதிரியான நட்புன்னு எல்லாம் நான் கேட்டு தர்ம சங்கடப்படுத்த மாட்டேன். இப்போ அந்த சுக்ரா மும்பையில் இருக்கான், அது எங்களுக்கு தெரியும். மும்பையில் எங்கே இருக்கான் அதுதான் எங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ரீமா தன் உதடுகளை பிதுக்கினாள். சாரி, எனக்கு தெரியாது. கடைசியாக அவனோட எப்போ பேசுனீங்க? அவன் ஹோட்டலில் காலி செஞ்ச நிமிஷம். மும்பையில் எங்கே தங்குவேன்னு கேட்கலையா? கேட்டேன், அவன் சொல்லலை. ஏதோ ஒரு மழுப்பலாக இருந்துச்சு. நானும் வற்புறுத்தலை, விட்டுட்டேன். உங்களால் யூகமா சில இடங்கள் சொல்ல முடியுமா? ஐ மீன், சுக்ரா தங்கி இருக்கிறதுக்கு சாத்தியமுள்ள இடங்கள். நோ சான்ஸ், எனக்கு தெரியல. இப்போ இந்த நிமிஷம் உங்களோட பர்சனல் மேட்டரா அர்ஜென்ட்டா அவங்கிட்ட நீங்க பேசியே ஆகணும்னா என்ன செய்வீங்க? அவனா என்னை கூப்பிடுற வரைக்கும் காத்திருக்கிறத தவிர வேற வழியே இல்லை சார். அவன் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்ச உடனே இராணுவ நடவடிக்கை மாதிரி ரகசியம் காக்க ஆரம்பிச்சிடுவான். இந்த ப்ராஜெக்ட் கொடுத்ததே என் பாஸ் தான். என்ன ப்ராஜெக்ட்? தயங்கினான் மனோஜ். ஓகே, எனக்கு அது அவசியம் இல்லை. ஆனால் ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட்னு மட்டும் புரியுது. ஏன்னா இதில் என்னை பக்கத்திலேயே வரவிடலை. மும்பையில் நீல் தாம்சனோட நிகழ்ச்சிக்கு போகிறதா இருந்தேன். நான் அவரோட வெறித்தனமான ரசிகை. வர வேணான்னுட்டான் சுக்ரா. ஏன்? அந்த நிகழ்ச்சி நடக்காதுன்னு நம்பகமான தகவல் வந்திருக்கிறதா சொல் என்று சொல்லிக்கொண்டே வந்தவள் சட்டென்று அமைதியாகி யோசித்தாள். என்னாச்சு? நீங்க ரஞ்சனி ஆடியோ முதலாளி ஜீவபாலனோட செக்ரட்டரின்னு தானே சொன்னீங்க? ஆமா. நீல் தாம்சனோட நிகழ்ச்சியை சென்னையில் ஏற்பாடு செஞ்சு கடைசி நிமிஷத்தில் கேன்சல் ஆச்சு இல்லை? ஆமா. உங்க ப்ராஜெக்டா மும்பை போயிருக்கான் சுக்ரா. நீல் தாம்சனோட இந்த நிகழ்ச்சி நடக்க போறதில்லைன்னு சொன்னான். ஸோ 1-1-2. அந்த நிகழ்ச்சியை மும்பையில் நடக்க விடாம கெடுக்கிறது தான் சுக்ராவுக்கு நீங்க கொடுத்துருக்கிற ப்ராஜெக்ட், சரியா? மனோஜ்குமார் தயங்கி, நான் புறப்படுறேன். நோ, நகராதீங்க. சதி செஞ்சு நீல் தாம்சனை நிகழ்ச்சி நடத்த விடாம அவமானப்படுத்துறீங்களா? நான் இப்போவே போலீஸுக்கு தகவல் சொல்ல போறேன். நான் எப்படிப்பட்ட ரசிகைன்னு சுக்ராவுக்கு தெரியும். அதனால தான் ரொம்ப சாமர்த்தியமா என்ன இதில் தவிர்த்துட்டான். எதுவுமே சொல்லாம மறுத்துட்டான். நீல் தாம்சன் அவமானப்படக்கூடாது. ரீமா சட்டென்று அந்த அறையில் இருந்த போனை எடுத்தாள். மனோஜ்குமார் அவசரமாக பிடுங்கி வைத்தான். இதோ பாருங்க ரீமா, பைத்தியக்காரத்தனம் பண்ணாதீங்க. நீல் தாம்சனோட நிகழ்ச்சியை நடக்க விடாம தடுக்கிறது வேற ஒருத்தரோட சதி. அந்த சதி எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த சதியை முறியடிக்கணும். சுக்ராவை தொடர்பு கொண்டு அவன் வாங்கின பணத்துக்கும் அதிகமாக தர்றதா சொல்லி எந்த சதி வேலையும் செய்ய வேணான்னு சொல்லணும். அதுதான் எங்க நோக்கம். நிஜமா? ஒரே முரண்பாடுகளா இருக்கே. நிஜமா தான், என்னை நம்புங்க ப்ளீஸ். நம்ப முயற்சிக்கிறேன். நீங்க நீல் தாம்சனோட ரசிகைன்னு சொல்றீங்க. இந்த நிகழ்ச்சி தடைபடக்கூடாதுன்னு சொல்றீங்க. உற்சாகமா உதவி செய்ய முன்வரக்கூடாதா? சுக்ராவை எப்படியாச்சும் நேர்லையோ ஃபோன்லையோ பிடிச்சாகணும். என்ன செய்யலாம் சொல்லுங்களேன். ரீமா நகம் கடித்து துப்பியபடி நடைப்பழகி சட்டென்று நின்று சொடக்கு போட்டாள். மும்பையில் ஒரு இடம் தெரியும். அட்ரஸ், ஃபோன் நம்பர் தெரியாது. ஆனா அங்க எனக்கு போக தெரியும். வேற ஒரு ப்ராஜெக்டுக்கு மும்பை போனப்போ அங்கதான் தங்கினதா சுக்ரா ஒரு தடவை சொல்லியிருக்கான் என்றாள் ரீமா. அடுத்த 1 மணி நேரத்தில் புறப்பட்ட மும்பை விமானத்தில் ரீமா, மனோஜ்குமார், ஜீவபாலன் அமர்ந்திருந்தார்கள். மறுநாள் மும்பை ஜலஜாவதி வீட்டின் அறையில் காக்கி சட்டையும் காக்கி பேண்ட்டும் அணிந்து கொண்டிருந்த டீனு கண்ணாடி பார்த்து கொண்டான். ஸ்டேடியம் ஊழியருக்கான பேட்ச் குத்தி கொண்டான். சரியா இருக்கா என்றான் சுக்ராவிடம். சுக்ரா சிகரெட் ஊதியபடி அவனை தீர்க்கமாக பார்த்தான். சரிதான், ஆனா ட்ரெஸ் ரொம்ப புதுசா இருக்கு. இதை கொஞ்சம் அழுக்கு பண்ணணும். பண்ணிடலாம். வேற? மற்றபடி ஓகே. இன்னைக்கு 10 மணிக்கு தானே நீல் தாம்சன் சிறப்பு விமானத்துல வந்து சேர்றான். ஆமா. அவன் வர்றதுல இருந்து அவனோட ப்ரோக்ராம்ஸை சொல்லு பார்க்கலாம். வந்ததும் நேரா அவனோட ஹோட்டல் சூட்டுக்கு போயிடுறான். 1 மணி நேரம் ரெஸ்ட்டு. அப்புறம் விழா நடக்கிற யாங்கி ஸ்டேடியம் வந்து மேடையை பார்வையிடுறான். மதியம் லஞ்சை மும்பை நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கிற கேசவ் குப்தா வீட்டில் எடுத்துக்கிறான். மறுபடி ஹோட்டல், ரெஸ்ட். ஈவினிங் தன்னோட சூட்லேயே ஒரு ப்ரெஸ் மீட் 6 மணிக்கு. 8 மணிக்கு மும்பை மேயர் கொடுக்குற விருந்து அதே ஹோட்டலில். அப்புறம் தூங்கிடுறான். மறுநாள், அதாவது நாளை காலையில் 9 மணிக்கு ஸ்டேடியம் போய் 1 மணி வரைக்கும் ஸ்டேஜ் ரிஹர்சல் பண்ணுறான். ஹோட்டலுக்கு திரும்பி ரெஸ்ட் எடுத்துட்டு 4 மணிக்கு ஸ்டேடியம் வர்றான். அப்புறம் நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும், அதாவது 9:30 வரைக்கும் அங்கேயே இருப்பான். முட்டாள், பாதியிலே செத்துடுவானே, அது எப்படி கடைசி வரைக்கும் இருப்பான் என்று சிரித்தான் சுக்ரா. டீனு சிரிப்பில் இணைந்து கொண்டான். அவன் ஊருக்கு புறப்படுறது நாளைக்கு மறுநாள் ஈவினிங் தான் இல்லையா? ஆமா.
சுக்ரா தலையை ஆட்டிக்கொண்டான். அதை எதுக்கு கேட்ட? சும்மாதான் என்றான் சுக்ரா. விக்டோரியா ஹோட்டலின் அந்த அறையில் ஜீவபாலன், மனோஜ்குமார், ரீமா மூவரும் அமர்ந்திருந்தார்கள். நான் எதிர்பார்த்த அந்த ஃப்ரெண்டு வீட்டில் சுக்ரா தங்கல. இப்போ மேற்கொண்டு என்ன செய்யலாம்? மனோஜ்குமார் ஜீவபாலனை பார்த்தான். சார், இப்போ மணி 10. இந்நேரம் நீல் தாம்சன் வந்து இறங்கியிருப்பான். நாளைக்கு ஈவினிங் நிகழ்ச்சி. சுக்ராவோட பிளான் நமக்கு தெரியாது. ஸ்டேடியத்தில் வச்சு கொலை செய்யறது அவன் பிளானா இல்லை வேற எங்க எப்படின்னு எதுவும் தெரியாது. என்ன செய்ய போறோம்? வாட்? கொலையா? சுக்ரா நீல் தாம்சனை கொலை செய்ய போறானா என்றாள் ரீமா. எஸ், சதின்னு சொன்னேனே, அதுதான் சதி. கொலை செய்ய பணம் கொடுத்து அனுப்பிச்சது வேற ஒரு பார்ட்டி. இந்த கொலை நடக்க கூடாதுன்னு நாங்க போராடுறோம். உங்க ப்ராஜெக்டா தான் சுக்ரா மும்பை வந்ததா சொன்னீங்க. அது சும்மா சொன்னேன். நாங்களே கொலை செய்ய அனுப்பிட்டு நாங்களே காப்பாற்றணும்னு துடிப்போமா? கரெக்டு தான். என் கன்ஃபியூஷனை விடுங்க. நீல் தாம்சன் சாகக்கூடாது. எப்பேற்பட்ட கலைஞன், எவ்வளவு பெரிய மனசு. சுக்ரா இதுல ஜெயிக்க கூடாது. போலீஸ்ல சொல்லிட்டா என்னன்னு? சுக்ரான்னு ஒருத்தன் நீல் தாம்சனை கொலை செய்யற நோக்கத்தோட சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லலாம். நம்ம பேரை சொல்ல வேணாம். செக்யூரிட்டி இன்னும் டைட் ஆகுமே. நாட் அ பேட் ஐடியா. நீங்களே பேசுங்களேன். ஆனா சுக்ரான்னு பேர் சொல்ல வேணாம். ரீமா தன் செல்போனில் போலீஸ் கண்ட்ரோல் அறையை அழைத்து அவசரமாக செய்தி சொல்லி வைத்தாள். எனக்கு ஒரு ஐடியா மனோஜ் என்றார் ஜீவபாலன். சொல்லுங்க சார். மும்பையிலிருந்து வர்ற எல்லா ஈவினிங் பேப்பர்ஸ், மார்னிங் பேப்பர்ஸ்ல ஒரு விளம்பரம் தரலாம். சுக்ரா, என்னை தொடர்பு கொள், மிக அவசரம். ரீமா. இதுதான் மேட்டர். கீழே ரீமாவோட செல் நம்பர் மட்டும் தரலாம். வெரி குட் ஐடியா சார். இதையே போஸ்டராகவும் அடிச்சு ஒட்டலாம். உடனே ஏற்பாடுகளில் இறங்கட்டுமா சார்? கமான் என்றார் அவசரமாக ஜீவபாலன். ஹோட்டல் ஸ்னோ ஹில்ஸ். தனது சூட்டில் 100 நிருபர்களுக்கு மத்தியில் அமர்ந்திருந்த நீல் தாம்சன் சந்தித்த முதல் கேள்வி. உங்களை கொலை செய்ய சதி நடப்பதாக போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. கமிஷனர் பேட்டியளித்துள்ளார். பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக சொன்னார். உங்க கருத்து என்ன? புகழின் உச்சத்துல நிற்பதற்காக இந்த மாதிரி விலைகளை நான் கொடுத்து தான் ஆகணும். இதை போன்ற கொலை மிரட்டல்கள் எனக்கு புதிதில்ல. எனக்கு எந்த பயமும் இல்லை. கண்டிப்பா நிகழ்ச்சி நடக்கும். எல்லா ஏற்பாடுகளையும் மீறி என் உயிருக்கு ஆபத்தும் ஏற்பட்டா பல புண்ணிய மகான்கள் பிறந்த இந்த நாட்டின் மண்ணில உயிரை விடுறதுல பெருமைதான். நிருபர்கள் பேனாக்களை வைத்துவிட்டு கைத்தட்டினார்கள். டீனு மாலை பேப்பருடன் சுக்ராவிடம் ஓடி வந்தான். சுக்ரா, இதோ பாரு, ரீமா இப்படி ஒரு விளம்பரம் கொடுத்திருக்கா. வாங்கி பார்த்த சுக்ரா, அவளுக்கு விளையாட்டுத்தனம் ரொம்ப அதிகமா போயிடுச்சு என்றான். இது விளையாட்டுத்தனம் இல்ல சுக்ரா. எல்லா ஈவினிங் பேப்பர்லயும் இதே விளம்பரம் வந்திருக்கு. ரீமா இவ்வளவு காஸ்ட்லியா விளையாடுறவ இல்ல. ஏதோ விஷயம் இருக்கு. பேசி பார்த்துடு சுக்ரா. சுக்ரா யோசித்தான். டெலிபோனை அவன் அருகில் தள்ளி வைத்தான் டீனு. சுக்ரா ரிசீவரை எடுத்து பாதி எண்ணெய் தொட்டவன் வைத்து விட்டான். ஏ சுக்ரா, முட்டாள், இது போலீஸோட வேலை. நீல் தாம்சனை கொலை செய்ய ஒரு சதி நடக்குது. அது நடக்காதுன்னு கமிஷனர் பேட்டி கொடுத்திருக்காரு. இப்போ இப்படி ஒரு விளம்பரம். ரெண்டையும் முடிச்சு போட்டு பார்க்க முடியல உன்னால? போலீஸ் கைக்கு எக்கு தப்பா ரீமா சிக்கியிருக்கா. நம்ம பிளான் எங்கேயோ கசிஞ்சிருக்கு. ரீமாவை வச்சு நம்மளை பிடிக்க போலீஸ் போட்டிருக்கிற பிளான் தான் இந்த விளம்பரம். கரெக்ட் என்றான் டீனு. இப்பத்தான் டீனு ஆட்டம் சூடு பிடிக்குது. போலீஸோட சவாலை மீறி நாளைக்கு நடத்தி காட்டுறேன் பாரு என்றான் சுக்ரா. அத்தியாயம் 12. ஹோட்டல் அறையில் செல்போன் ஒலிக்க உடனே எழுந்தாள் ரீமா. ஹலோ ரீமா என்றது குரல். எஸ், யாரு? நான் சுக்ராவோட ஃப்ரெண்டு. பேப்பர்ல நீங்க கொடுத்துருக்கிற விளம்பரம் பார்த்தேன். சுக்ரா உங்களை காண்டாக்ட் பண்ணியாச்சா? இன்னும் இல்ல. நினைச்சேன். சுக்ராவை ரொம்ப உடனே நீங்க சந்திக்க வேண்டியிருக்கு இல்ல? இப்ப சுக்ரா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். சொல்லட்டுமா? சொல்லுங்க ப்ளீஸ். ஏதோ ஒரு ஆதாயத்துக்காகத்தான் நீங்க இவ்வளவு செலவு செஞ்சு விளம்பரம் கொடுத்துருக்கீங்க. நான் மட்டும் எந்த ஆதாயமும் எதிர்பார்க்காம தகவல் சொல்லணுமா? நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் சொல்ல போறது ஒரே ஒரு அட்ரஸ். அட்லீஸ்ட் 10,000. ஒரு வினாடி யோசித்து, சரி தர்றேன், சொல்லுங்க என்றாள். டெலிஃபோன் மூலமா அட்ரஸ் சொல்லலாம். டெலிஃபோன் மூலமா பணம் வாங்கிக்க முடியாதே. என்ன செய்யலாம்? எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. பணத்தோட இருங்க, வந்து வாங்கிட்டு சொல்றேன். அது பொது இடத்துல மீட் பண்ணலாம். ஏர்போர்ட் வாங்க, நானும் வரேன். ஓகே? என்னையும் உங்களுக்கு தெரியாது, உங்களையும் எனக்கு தெரியாதே. வாசல்ல கையில சுக்ரான்னு எழுதின ஒரு அட்டையை பிடிச்சுக்கிட்டு நான் நிக்கிறேன். இன்னும் அரை மணி நேரத்துல நான் அங்க இருப்பேன். சரி, நீங்க யாரு? நான் யாருங்கிறத விட நான் சொல்ல போற தகவல் தான் முக்கியம். அரை மணி நேரத்துல மீட் பண்ணலாம். செல்போனை அணைத்துவிட்டு பேசிய தகவல்களை ஜீவபாலனிடமும் மனோஜிடமும் சொன்னாள் ரீமா. 10,000 போனால் போகுது, நான் தர்றேன், புறப்படலாம் என்றார் ஜீவபாலன். வரவே நிஜமாவே அட்ரஸ் தரப்போறானா இல்ல விளம்பரம் பார்த்துட்டு யாராச்சும் விளையாடுறானா என்றான் மனோஜ். வேற வழிகள் எல்லாம் மூடப்பட்டுடுச்சு. சான்ஸ் எடுத்து தான் ஆகணும். அவர்கள் புறப்பட்டார்கள். ஏர்போர்ட் வாசலில் நிறைய பேர் கைகளில் அவரவர் வரவேற்க வேண்டிய நபர்களின் பெயர்களை எழுதி வைத்துக்கொண்டு காத்திருக்க சுக்ரா என்று எழுதிய அட்டையை உயர்த்தி பிடித்தபடி காத்திருந்தாள் ரீமா. தூரத்தில் ஜீவபாலனும் மனோஜ்குமாரும் நின்று அவளையே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு கான்ஸ்டபிள் ரீமாவை சமீபித்தார். உங்களை இன்ஸ்பெக்டர் அழைக்கிறார் என்று தூரத்தில் இருந்த போலீஸை காட்டினார். என்னையா? எதுக்கு? பதில் பேசாம வாங்க மேடம் என்றார் ஹிந்தியில் கடுமையாக.
ரீமா புரியாமல் அவரோடு சென்று அந்த போலீஸ் வேனுக்குள் ஏற உள்ளே ஒரு இன்ஸ்பெக்டர் அமர்ந்திருந்தார். உட்காருங்கள். சார், நீங்கள் எதற்கு என்னை 10,000 கொண்டாந்திருக்கீங்களா என்று தமிழ் பேசி அவளை அதிர்ச்சியடைய செய்த அவர், மேடம், எனக்கு அதிகமாக வேலை வைக்காம கடகடன்னு பேசுறீங்களா? யாரு சுக்ரா? எதுக்காக இப்படி ஒரு விளம்பரம் கொடுத்தீங்க? நிறைய விளம்பரம், அதனால போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வர்றது சகஜம்தானே. கமான் ஸ்பீக், யாரு சுக்ரா என்றார். ரீமாவுக்கு உதறல் ஏற்பட்டது. இதில் போலீஸ் மூக்கை நீட்டும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. சுக்ராவை எப்படியாவது அவன் செயல்படும் முன்பாக பார்த்து அவன் செய்ய இருக்கும் கொலையை நிறுத்தி நீல் தாம்சனை காப்பாற்றுவதுதான் அவளது நோக்கமாக இருந்தது. போலீஸில் தகவல் சொன்னபோது கூட சுக்ரா பெயரை சொல்லாமல் கொலைச்சதி ஒன்று நடக்கிறது என்றுதான் சொல்லியிருந்தாள். இப்போது சுக்ராவை பற்றி சொன்னால் என்ன ஆகும்? நான் செத்தேன், எனக்கும் சுக்ராவுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டு இதில் என்னையும் உடந்தையாக்கி விடுவார்களே. அது ஒரு பக்கம். சுக்ரா வஞ்சம் வைத்து என்னை பழிவாங்காமல் விடமாட்டான். இதை எப்படி சமாளிப்பது? சட்டென்று ரீமாவுக்கு ஒரு யோசனை தோன்றியது. சார், இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. சுக்ரா என் காதலன். அவன் முழு பேரு சுகி ராகவன். செல்லம்மா சுக்ரான்னு கூப்பிடுவேன். திடீர்னு இங்க 2 பேருக்கும் ஒரு ஈகோ கிளாஸ். அவன் புறப்பட்டு மும்பை வந்துட்டான். ஒரு வாரத்துல வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு வந்தான். போடான்னுட்டேன். அப்புறம் பார்த்தா 4 நாளா என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல. நிஜமான காதல் புரிஞ்சுது. அவன் காலில் விழுந்தாவது அவன் கல்யாண முயற்சியை தடுத்து நிறுத்தணும்னு வந்தேன். பல இடங்கள்ல தேடியும் அவனை கண்டுபிடிக்க முடியாததால இப்படி விளம்பரம் கொடுத்தேன். என் காதலுக்காக எவ்வளவு வேணாலும் செலவு செய்ய தயாரானதால தான் நீங்க தகவல் சொல்ல கேட்ட 10,000க்கும் ஒத்துக்கிட்டேன். அவளை ஊடுருவி பார்த்தார் இன்ஸ்பெக்டர். அவ்வளவுதானா? காதலுக்காகத்தான் அவனை தேடுறீங்களா? ஆமா சார், என் வாழ்க்கை சார் இது. மேலும் கொஞ்சம் அவளை பற்றி விசாரித்துவிட்டு, ஆல் தி பெஸ்ட் ரீமா. சுக்ரா உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள். நீங்க போகலாம். ஒரு பெருமூச்சு விட்டு நன்றி சொல்லி புறப்பட்டாள். அவள் போனதும் மஃப்டியில் நின்றிருந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டரை கண் ஜாடையாலேயே உத்தரவிட்டார் இன்ஸ்பெக்டர் வர்மா. யாங்கி ஸ்டேடியம் மக்கள் தலைகளால் மூடப்பட்டு கொண்டிருக்க மாலை மயங்கி கொண்டிருந்தது. ஸ்டேடியம் உள்ளேயும் வெளியேயும் அவ்வளவு போலீஸ்காரர்கள். பார்க்கிங் பகுதியில் எல்லா வாகனங்களையும் சோதனைக்கு பிறகே அனுமதித்தனர். எல்லா நுழைவாயிலிலும் மெட்டல் டிடெக்டர் வாசல் பொருத்தி தடவி சோதனையிட்டு கொண்டிருக்க சுக்ராவும் டீனுவும் தடவப்பட்ட போது சுக்ராவின் சிகரெட் லைட்டரை அந்த அதிகாரி அனுமதிக்க மறுத்து பிடுங்கி கொண்டார். உள்ளே மேடையில் இன்னும் திரை விலகவில்லை. முதல் பாட்டிற்கான மேடை அமைப்பு, ஒளி அமைப்பின் கடைசி திருத்தங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்க மேக்கப் அறையில் நீல் தாம்சன் எப்போதோ தயாராகி லேப்டாப் கம்ப்யூட்டரில் கேம்ஸ் விளையாடி கொண்டிருந்தான். ஜீவபாலனும் மனோஜ்குமாரும் ரீமாவும் தங்கள் டிக்கெட்டுகளை பஞ்ச் செய்து கொண்டு பரிசோதனைகளுக்கு பிறகு உள்ளே வந்து ஒதுங்கி நின்றார்கள். ரீமா, 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நாம 3 பேரும் இதே இடத்துல கூடணும். இப்ப ஆளுக்கு ஒரு பக்கம் பிரியலாம். சுக்ராவை தேடலாம். நாம தேடுறத போலீஸ் கண்டுபிடிச்சிடக்கூடாது. தேடுற மாதிரி தெரியாம தேடணும் என்றார் ஜீவபாலன். ஓகே என்றாள் ரீமா. மூவரும் 3 திசையில் பிரிந்தார்கள். வரிசை வரிசையாய் அமர்ந்திருந்த மக்கள் கூட்டத்தில் நகர்ந்து நகர்ந்து முகமுகமாக தேடத் துவங்கினார்கள். வரிசைகளில் தவிர அங்குமிங்கும் அலைந்து கொண்டு ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளில், ஸ்நாக்ஸ் கடைகளில் நின்று தின்று கொண்டிருப்பவர்களில் தேடினார்கள். ஆண்கள் டாய்லெட் அருகில் நின்றிருந்த சுக்ராவும் டீனுவும் அமைதியாக சிகரெட் பிடித்து கொண்டிருந்தார்கள். சுக்ரா, அதோ தூரத்துல அங்க பாரு என்றான். என்ன? ஜீவபாலன் வந்திருக்காரு. எங்க? அதோ மும்முரமா போய்கிட்டு இருக்காரு பாரு. சரியான ஆளுதான். ஏன் அப்படி சொல்ற? எப்படிப்பட்ட ஒரு வேலையை நமக்கு கொடுத்துட்டு கூலா வந்து அதை நேர்ல பார்க்க விரும்புறாரு பாரு. அந்த ஆளு மேல இவருக்கு அவ்வளவு கோபம் அப்படின்னு சொல்லலாம். சரி, போய் ஒரு ஹலோ சொல்லிட்டு வாயேன். முட்டாள், காரியம் முடியட்டும். நடுவுல அவரை பார்த்தா கூட முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடுவேன். நீயும் தான், புரியுதா? சரி என்றான் டீனு. ரீமா, ஜீவபாலன், மனோஜ் சோர்வுடன் குறிப்பிட்ட இடத்தில் கூடினார்கள். உதடுகளை பிதுக்கி கொண்டார்கள். வேற வழியே இல்ல, தளர்ச்சி அடையாம தேடலாம். மீண்டும் மூவரும் பிரிந்தார்கள். மேடையில் திரை விலகியது. விளக்குகள் எரிந்தன. அரங்கத்தின் மற்ற விளக்குகள் அணைந்தன. இயற்கையும் தன் வெளிச்சத்தை சுருட்டி முடித்திருந்தது. ஒரு பெரிய வெடிச்சத்தம் மேடையில். தொடர்ந்து ஒரே புகை. புகை களைய நடுவில் ஜிகினா மின்ன லெதர் உடையில் நீல் தாம்சன் நின்றிருக்க அரங்கத்தில் கைத்தட்டலும் விசிலும் பறந்தது. வயரில்லாத மைக்கில் நீல் தாம்சன் சுருக்கமாக தன் வந்தனத்தை சொல்லி தன் இசைக்குழுவின் முக்கிய நபர்களை மட்டும் அறிமுகப்படுத்தி உடனே தன் முதல் பாடலை துவக்கினான். பேசிக்கொண்டபடி அதை சிக்னலாக எடுத்துக்கொண்டு சுக்ராவும் டீனுவும் டாய்லெட் உள்ளே சென்றார்கள். வெளியே உடுத்தியிருந்த சட்டை பேண்டை உள்ளேயும், உள்ளே உடுத்தியிருந்த காக்கி சட்டை பேண்டை வெளியிலுமாக அணிந்து கொண்டு பேட்ச் குத்தி கொண்டு ஐடி கார்டு தொங்கவிட்டு கொண்டார்கள். வெளியே வந்தார்கள். அந்த வாட்டர் டேங்க் நோக்கி நடந்தார்கள். நீல் தாம்சன் இப்போது 2வது பாடலில் இருந்தான்.
சுக்ரா அந்த வாட்டர் டேங்கில் இருந்தான். அங்கே வெளிச்சம் எதுவும் இல்லை. ஆகாயத்தின் மிக தேய்ந்த வெளிச்சம் மட்டுமே. சுக்ரா கைவிட்டு பாலித்தீன் பை பார்சலை எடுத்தான். பிரித்து நனையாத வெற்றிலை பெட்டியை எடுத்தான். திறந்தான். துப்பாக்கியின் பாகங்களை சரசரவென்று பொருத்தினான். முனையில் டெலிலென்ஸ் பொருத்தி அங்கிருந்து மேடையை வியூ பார்த்தான். காத்திருந்தான். 3வது பாடலின் துவக்கத்தில் மேடையில் ஒரு பாம் வெடித்து புகை கிளம்பி அடங்க வேறு உடையில் நீல் தாம்சன் நிற்க சுக்ரா ட்ரிக்கரில் கை வைத்து இழுக்க முடியவில்லை. சட்டென்று 4 பேட்டரி விளக்குகள் உயிர் பெற 4-5 போலீஸ் அதிகாரிகள் நின்றிருக்க, அதை வச்சவன் எடுக்க வர்றப்போ பிடிக்கணும்னு தான் நாங்கள் காத்திருந்தோம். அதை ரிப்பேர் செஞ்சு வச்சோம். கொலை மிரட்டல் வந்திருக்கிற சூழ்நிலையில நாங்கள் அவ்வளவு கவனக்குறைவா இருப்போம்னு நீ எதிர்பார்த்தது தப்பு சுக்ரா என்றார் வர்மா. சுக்ரா விழிக்க, என்ன முழிக்கிற? ரீமா, ஜீவபாலன், மனோஜ்குமார் இவங்க 3 பேரும் இப்ப எங்க கஸ்டடியில. நீயும் வரியா? எதுவும் ஆர்ப்பாட்டம் பண்ணாம வா. நிகழ்ச்சியை ரசிக்கிறவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. சுக்ராவும் டீனுவும் அமைதியாக போலீஸ்காரர்கள் சூழ நடக்க, வெளியே ஒரு வேனுக்குள் ஜீவபாலன், மனோஜ்குமார், ரீமா தலை குனிந்து அமர்ந்திருக்க, ஸ்டேடியத்தில் நீல் தாம்சன் உற்சாகமாக பாடியபடி ஆட மக்கள் உற்சாகமாக ரசித்து கொண்டிருந்தார்கள். முற்றும்.